Hello. Hello. Hi. Cycle gapல social படிக்க எல்லாருமே வந்து ரெடியா வந்தாச்சா? Yes. So many of you were asking cycle gapல வந்து social படிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சா எல்லாருமே? Okay, very good. Super proud of you. Super proud of you. Okay வா? சரி, ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால அவங்களால இன்னைக்கு இந்த பர்டிகுலர் லைவ் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து குயிக்கா இந்த லைவை பார்த்து they can recall. ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் லைவ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to discuss top 100 2 mark question. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப் 100 2 mark question வந்து நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த டாப் 100 2 mark question எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, these kind of questions வந்து நீங்க எக்ஸாம்ல மிஸ் பண்ணிட்டு போயிடவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு question. ஓகே, சோ இன்னைக்கு இந்த லைவை ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணி எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் தட் டுமாரோவும் நம்ம வந்து சோஷியல் வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு சோஷியல் வச்சுக்கலாமா? காலையில ஒரு 1 hour. டுமாரோ ஆல்சோ கேன் வி ஸ்டடி? ஓகேவா? ஓகேவா? வெரி குட். சூப்பர்டா. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? வெரி குட்ரா. சூப்பர்டா. ஓகே, சரி, இப்போ பிஃபோர் வி ஸ்டார்ட் த லைவ் செஷன் உங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னா, பிளானிங் தான். ஸோ முக்கியமா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சோஷியலுக்கு 2 நாள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு மெனி ஆஃப் யூ ரியலி திங்க் நான் செம ஃபாஸ்டா நடத்த போறேன்? இன்னைக்கு கிளாஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வித்தின் 1 hour. 1 hourல நம்ம வந்து 100 questions படிக்க போறோம். 1 hourல 100 2 marks படிக்க போறோம். எல்லாரும் ரெடியா? யாரெல்லாம் ரெடி? மேம், நான் 1 hourல 100 2 marks படிக்க ரெடி. மேக்ஸிமம் நடுவுல நம்ம வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன், நிறைய ஒரு கொஸ்டினுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அண்ட் இன்னைக்கு நம்ம படிக்க போறது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, it is going to be based on public keywords. பப்ளிக் உடைய ஆன்சர் கீ பேஸ்டா தான் இருக்க போகுது. பப்ளிக்கோட ஆன்சர் கீ பேஸ்டா தான் இருக்கு. மேம், இன்னைக்கு நீங்க நடத்துறதுடைய PDF தருவீங்களா? எஸ், கண்டிப்பா PDF will be given. யாருக்கு அப்படின்னா, லைவ் கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான். லைவ் கிளாஸ்ல லைவ் சாட்ல நான் PDF தருவேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்காது. அப்போ முழு லைவ் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் PDF கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தான் அதை ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, do you want to know my social mark? நிறைய பேர் சாட்ல வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. I will bring my mark sheet, ஒரிஜினல் மார்க் ஷீட்டே நாளைக்கு வந்து நான் கொண்டு வரேன், சரியா? So I scored socialல 100 out of 100. நான் ரொம்ப பயந்த ஒரு சப்ஜெக்டும் சோஷியல் தான். நான் சோஷியல்ல ரொம்ப பயந்தது வந்து எதுல அப்படின்னா, 8 மார்க்ஸ்ல நான் எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாம் போதுமா, 8 மார்க்ஸுக்கு இது எழுதினா போதுமா அப்படிங்கறதா நான் 10th படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஒரு கேள்வியா கடைசி வரைக்கும் உறுத்திட்டே இருந்துச்சு. 5 மார்க்னா என்ன எழுதினா 5 மார்க்குக்கு 5 மார்க் போடுவாங்க, 8 மார்க்குக்குனா என்ன எழுதினா 8 மார்க் வந்து போடுவாங்க அப்படிங்கறதா எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. பழைய பேப்பர்லாம் இப்போ எடுக்க முடியாதுல்ல, ஏதாவது காசு கட்டி கூட ஸ்கேன்டு காப்பி எடுக்க முடியாதுல்ல. முடிஞ்சிருந்தா I could show my paper to you. பழைய பேப்பர்லாம் ஸ்கேன்டு காப்பி போட்டு இப்போ எடுக்க முடியுமா? அப்படி முடிஞ்சதுன்னா என்னுடைய பேப்பர் கூட நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுறேன். ஹவு டு பிரசன்ட், என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இது எல்லாமே உங்களுக்கு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா சூப்பரா வந்து இருக்கும். ஓகே, ஸோ
இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ்ல 102 மார்க்ஸை நம்ம வந்து முடிக்க போறோம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பிளான் நான் சொல்றேன், நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து PDF. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கம்ப்ளீட்லி ஃப்ரீயா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக we are coming live and then teaching you இல்லையா? உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? இந்த பர்டிகுலர் லைவ் செஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்களா? எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் லைவ் கிளாஸ் வர சொல்றீங்களா? ஓகே, சோ தயவு செய்து அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ பிளானுக்கு வர. லெட் மீ டெல் யூ த பிளான். இந்த பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்க. ஓகே, இப்ப 10th மேக்ஸுக்கு நமக்கு வந்து 8 டேஸ் லீவ் இருக்கு. 10th மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 8.5 டேஸ் லீவ் இருக்கு. 8.5 டேஸ் லீவ் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். அப்ப அதை நம்ம இப்படி பிளான் பண்ணிப்போம், இப்படி பிரிச்சுப்போம். வாங்கப்பா. ஸோ 0 டே, 0 டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, டே 3. ஓகே, நான் கொஞ்சம் ஒரே ரோல வந்து எழுதிக்கிறேன். ஓகே, 10th மேக்ஸுக்கு 8 டேஸ் லீவ் இருக்கா? 10th மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 8 டேஸ் லீவ் இருக்கு. 0 டே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே, எய்த் டே. ஓகே, இது வந்து ஃபார்னூன் காலையில, இது வந்து ஆஃப்டர்நூன் சாயந்தரம். இப்போ 0 டேல நீங்க வந்து சாயந்தரம் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவீங்க. கரெக்டா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸ்ல 1 மார்க் முடிச்சிடலாம். அன்னைக்கு சாயந்தரம் மேக்ஸ் 1 மார்க் முடிச்சிடலாம். சோ எனக்கு சாட்ல சொல்லுங்க, do you want book back or book in? இல்லனா both வேணுமா? book back வேணுமா, book in வேணுமா, BB வேணுமா, BI வேணுமா, இல்லனா both combined mixed வேணுமா? நான் போல் போடட்டுமா? போல் போடட்டுமா? ஓகே, இந்த போலை நம்ம வந்து தூக்கிடுவோம். நீங்க சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ்க்கு பிளான் பண்ணிடலாம். சரியா? ஓகே, let me put a poll. BB னா book back மட்டும். ஓகே, 1 மார்க்குக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1 மார்க்குக்கு. BI னா மேம் எங்களுக்கு புக் இன் சைட் மட்டும் போதும் மேம். இல்ல மேம், BB பிளஸ் BI வேணும் மேம். புக் பேக் அண்ட் புக் இன் வந்து வேணும் மேம். நீ சொல்றதுதான், உனக்கு எது பெஸ்டோ அதை பண்ண நாங்க ரெடி. உங்களுக்கு எது பெஸ்டோ அதை பண்ண நாங்க ரெடி. அன்னைக்கு சாயந்தரமே 1 மார்க் முடிச்சிட்டு will give you PDF also. எல்லாமே ரிவைஸ் பண்றதுக்கு we will be giving you PDF also. வெரி குட். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போத் தான் வந்து கேட்டிருக்கீங்க. அப்போ அன்னைக்கு சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து புக் பேக் பிளஸ் புக் இன்சைட் 1 மார்க் வந்து நம்ம பண்ணுவோம். சரியா? ஓகே, அடுத்த நாள் காலையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோஷியல் படிக்க போறோம். இப்போ சோஷியல்ல வந்து நான் 2 டைப் ஆஃப் பிளான் சொல்றேன். ஓகே, அதுல எது பெஸ்ட் நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப காலையில 2 மார்க்ஸ், ஒரு நாள் வந்து ஹிஸ்டரியோட ஆல் 2 மார்க்ஸ், எல்லா 2 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லா 2 மார்க்ஸுமே நம்ம வந்து முடிக்க போறோம். சரியா? ஹிஸ்டரியோட ஆல் 2 மார்க்ஸ். அடுத்த நாள் வந்து ஜியோகிராஃபியோட ஆல் 2 மார்க்ஸ். அடுத்த நாள் வந்து சிவிக்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ் 2 மார்க். இது வந்து எல்லோ கலர் பிளான். இல்லனா ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் பிளஸ் சிவிக்ஸ். அடுத்த நாள் ஹிஸ்டரியில செகண்ட் 5 சாப்டர்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ். அடுத்த நாள் வேற என்ன? ஜியோகிராஃபி. இப்போ எல்லோ பிளான் வேணுமா, ப்ளூ பிளான் வேணுமா? இந்த 2 பிளான்ல எது வந்து உங்களுக்கு வேணும்? சோ நான் வந்து சாட்ல போடுறேன், எல்லோ இல்லனா வந்து ப்ளூ கலர் பிளான். எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும் சொல்லுடா. சோ எல்லா 2 மார்க்ஸுமே, ஹிஸ்டரியோட ஆல் 2 மார்க்ஸ் ஒரு நாள் மேம், ஜியோகிராஃபி 2 மார்க்ஸ் ஒரு நாள் மேம், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 2 மார்க் மேம். இதுல போல்ல ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இங்க சாட்ல நிறைய இது வரதுனால I won't be able to find out. ஹே, நான் நீனு ஈக்குவல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஃபாஸ்டா எல்லாருமே போல்ல ஏதாவது ஒரு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ப்ளூ தான் அதிகமா இருக்கு. இப்போ 52%, 50-50 மட்டும் வரக்கூடாது. அப்போ ரெண்டுமே ஓகே. ஏன் இஷ்டத்துக்கு நான் பிளான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஏய் 49-51 என்னடா இது? ஏன்டா 48-52? who is going to win? எலெக்ஷனை விட இது பயங்கர நெக் ஆன் நெக் காம்படிஷனா இருக்கே. டேய், உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்கலடா.
இந்த பிளான்ல வந்து எல்லோ பிளான் கரெக்டா இருக்குமா இல்லைன்னா ப்ளூ பிளான் கரெக்டா இருக்குமான்னு கேட்டேன். சாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. எல்லோ கலர் பிடிக்குதுங்கிறதுக்காக எல்லோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேங்கிறதே காதுல வாங்குறது இல்ல. எல்லாம் எல்லோ 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 பாதி பாதி. வாட் இஸ் திஸ்? சரி, ப்ளூ லைட் லிட்டில் பிட் ஹையா இருக்கு. நீங்க வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால இது வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ இது வந்து ஃபார்நூன். ஆஃப்டர்நூன்ல லெட் மீ டெல் யூ அ பிளான். ஆஃப்டர்நூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம வந்து ஆல் கான்செப்ட்ஸ் ஒன் ஷாட்ஸ் போறோம். ஆல் கான்செப்ட் ஒன் ஷாட். ஆல் கான்செப்ட்னா என்னமா? ஒவ்வொரு சம்மும் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம சேனல்ல அப்படி ஒரு லைவ் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஓகே, ஆல் கான்செப்ட் ஒன் ஷாட். ஒவ்வொரு சம்மும் வந்து எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க போறோம். we are going to teach you all the concept. so கான்செப்ட் தெரியலங்கிற பயமே வந்து இருக்காது. யார் யாருக்கெல்லாம் இது வந்து வேணும், யார் யாருக்கெல்லாம் வேண்டாம் மேம், ப்ராப்ளம்ஸே டைரக்டா சால்வ் பண்ணலாம், கான்செப்ட்லாம் வேணாம் மேம், டைரக்டா நம்ம 2 மார்க் 5 மார்க்னு ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ணலாம், உங்க ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் போலாமா இல்லனா டைரக்டா ப்ராப்ளம்ஸே போய்டலாமா? சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் போலாமா இல்லனா டைரக்டா கேன் வி கோ டு தி ப்ராப்ளம்ஸ் இட்செல்ஃப்? மேம் we can go to problems itself மேம். ஃபாஸ்டா இதுல போல்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சோ எல்லாரும் கான்செப்ட் இருக்கீங்க. ஆல் கான்செப்ட் ஒன் ஷாட் சாப்டர் 1ல இருந்து 4 வரைக்கும். அடுத்த நாள் பாருங்க, நமக்கு வந்து ஆல் கான்செப்ட் ஒன் ஷாட் சாப்டர் 5ல இருந்து 8 வரைக்கும். ஓகே, இப்போ டே 3. இப்ப டே 8 அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லெட் மீ டெல் யூ. டே 8 அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நீ ஐடியா சொல்லு. ஏன் பிளான் என்னன்னு நான் சொல்றேன் பாரு. ஒரு predicted question பேப்பரை சால்வ் பண்ண போறோம். டே 8 எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் ஒரே ஒரு predicted பேப்பர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அப்படியே வரிசையா சால்வ் பண்ண போறோம். 1 predicted பேப்பர். எஸ்ஸா நோவா இல்ல என்ன வேணும்? 5 previous year questions இல்ல 1 predicted பேப்பர் அப்படி பண்ணலாமா? predicted பேப்பர் பண்ணலாமா? தூங்கலாமா? என்னடா சொல்ற? predicted பேப்பர் பண்ணலாமா? ஒர்க் யூஸ் ஆகுமா உங்களுக்கு? இருங்க. 1 predicted பேப்பர் ஒன்னு தான் சால்வ் பண்ண முடியும். வித்தவுட் டவுட்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இல்லனா PYQ பிராக்டிஸ் வேணும் மேம். all previous year public previous year questions practice வேணும் மேம். ரெண்டுத்துல எது வேணும்? உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். போல் போட்டிருக்கேன் மேம். ஒரு predicted பேப்பர் மேம், இல்லனா past 5 year all previous year questions நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எஸ் 50-50. ஓகே, அப்போ லாஸ்ட் டே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா predicted பேப்பர் பிளஸ் PYQ ரெண்டையுமே ஃபாஸ்டா வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். predicted பேப்பரும் பிளஸ் previous year questions, predicted பேப்பரும் பிளஸ் previous year question, all PYQ. ஓகேவா? நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ டே 4 டே 5 டே 6 டே 7 என்ன தெரியுமா பண்ண போறோம்? let me tell you. பக்கா பிளான். ஓகே, நல்லா கவனி. டாப் 100 2 மார்க் சாப்டர் 1ல இருந்து 4. டாப் 100 2 மார்க் சாப்டர் 5ல இருந்து 8. டாப் 50 5 மார்க் சாப்டர் 1ல இருந்து 4. டாப் 50 5 மார்க் சாப்டர் 5ல இருந்து 8. இப்போ இதுல நடத்துற क्वेश्चंसல நீங்க படிச்சிட்டாலே சென்டம் வாங்கிரலாம். பட் கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்பாங்கல்ல, அந்த கிரியேட்டிவ் क्वेश्चनக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are doing this all concepts one shotலயே உங்களுக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस ஆட் ஆயிடும்.
How many of you say, ma'am, பக்கா plan ma'am, மேக்ஸ்ல சென்டம் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது மேம், நான் 0 in மேக்ஸ் மேம், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இல்ல எதுவுமே தெரியாது மேம் அப்படிங்கிறவங்க கூட முடியும். 8 days in 8 chapter marathon. Okay, so let me put a poll for that also. Okay, this plan வேணுமா, இந்த plan மேம், this plan போர்ட்ல இருக்கிற இந்த பிளானே வந்து ஓகே மேம், இல்ல மேம் 8 days 8 chapter only maths மேம், சோஷியல்லாம் வேண்டாம் மேம், 8 days 8 chapter marathon வேணும் மேம், சோஷியல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க யாரு? அப்படி யாராவது இருக்கீங்களா? I would say this plan is best because social இதுல நமக்கு முடிக்க முடியுது. 8 யாவது வருமா? இந்த 8 day classes attend பண்றவங்களுக்கு நான் ஷியோர் ஷார்ட்டா சொல்றேன், சென்டம் சத்தியமா வரும், ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது, நம்ம ஒரு क्वेश्चन கூட மிஸ் பண்ண போறது கிடையாது. டீலா டீலா டே 8 days 8 chapterனா நீ யோசி, அப்புறம் சோஷியல் எப்போ படிப்ப? 8 days 8 chapterனா 8 நாளும் நீ கிளாஸ் வரணும், அப்புறம் செல்ஃப் ஸ்டடி எப்படி படிப்பீங்க? இதுலனா மத்தியானம்லாம் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு டைம் இருக்கும், இதுலனா மத்தியானம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு பிளான் இருக்கும். ஓகேவா? டீலா? இப்ப போல்ல ஆன்சர் பண்ணுங்க நீங்களே. இந்த பிளான் ஓகேவா? 8 days 8 chapter. 8 days 8 chapterனா நீ பாரு, நீ எப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணுவ? நீ எப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணுவ? அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சரியா? this plan ஃபைனலைஸ் பண்ணிரலாமா? வெரி குட், பக்கா. ஓகே, சரி. இப்போ சோஷியல் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ சோஷியல் எக்ஸாமுக்கு பிளான் சொல்றேன் பாருங்க. சோஷியல் எக்ஸாம்ஸ்க்கு 2 days லீவ் இருக்கு. சோ அதுல day 1 5 mark 8 mark map, day 2 வந்து கம்பல்சரி புக்கின், day 2 வந்து கம்பல்சரி புக்கின் படிக்க போறோம். இதான் 2 day சோஷியல் உடைய பிளான். சோஷியல் பிளான் செட்டா? எஸ், சோஷியல் பிளான் இஸ் செட். ஓகே, இப்போ இந்த சோஷியல் நடத்துறப்போ நான் 2 mark நடத்த மாட்டேன், 2 mark நடத்த மாட்டேன். சரியா? ஏன்? ஏன்னா 2 mark எல்லாமே நம்ம இங்கேயே முடிச்சிட போறோம், மேக்ஸ் எக்ஸாம் அப்பவே முடிச்சிட போறோம். ஓகே, இது வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி தான். ஓகே, இப்போ கார்னு எடுத்துக்கோ, இல்ல மாட்டு வண்டி எடுத்துக்கோ, 2 வீல். ஓகே, அதுல ஒரு வீல் நானு, ஒரு வீல் நீங்க. சரியா? நம்ம 2 பேருமே ஒரே பேஸ்ல போனோம்னு வச்சுக்கோயேன், சூப்பரா நம்ம நினைச்ச இடத்துக்கு ரீச் பண்ண முடியும், விச் இஸ் சென்டம ரீச் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு வீல் கொஞ்சம் ஸ்பீடாவும் ஒரு வீல் கொஞ்சம் பின்னாடியும் போயிடுச்சு அப்படின்னா டிசாஸ்டர் தான். ஓகே, சோ இந்த ரோலர் கோஸ்டருக்கு, இந்த மாரத்தானுக்கு ஆர் யூ ஆல் ரெடி? ரெடிங்கிறவங்கலாம் சாட்ல ஃபயர் போடுங்க, ரெடிங்கிறவங்கலாம் சாட்ல ஃபயர் போடுங்க. ரெடியா? வெரி குட்ரா, சூப்பர், சம. ஓகே, சூப்பர். சோ இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட். சரியா? சோ இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போறது வந்து என்னது அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியல் மெட்டீரியல். ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பசங்க படிக்கிறதுக்காக ஒரு மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ பசங்க எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வருஷம் வரக்கூடிய क्वेश्चंस எல்லாமே அந்த பர்టిక్యులர் மெட்டீரியல்ல வந்து இருக்கும், மினி மெட்டீரியல்ல. சோ அத தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ண போறேன். சோ டீச் பண்ணிட்டு அதோட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ அம் கோயிங் டு கிவ் யூ த PDF ஆல்சோ, நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில வழி செங்கல்பட்டு மாவட்டம், பட் எல்லாருக்குமே இது பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் ஒண்ணுதான் இல்லையா? சோ இந்த மெட்டீரியல் கொடுக்க போறேன். எத்தனை பேஜ்? 46 பேஜ். இந்த 46 பேஜ்ல இருந்து தான் உங்களுக்கு 90% ஆஃப் த மார்க் வந்து வரும். புக் அண்ட் சைட் क्वेश्चन இதுல இருந்து வராது. ஓகே, கிரியேட்டிவ் क्वेश्चंस இதுல இருந்து வராது. ஆனா அதை தாண்டி மேம் நான் ஃபெயில் ஆயிடுவேன் பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிச்சிட்டீங்கனாலே நீங்க டெஃபினட்டா ஃபெயில் ஆக மாட்டீங்க, நல்ல மார்க் வாங்கிடுவீங்க.
சரியா? சோ இதோடைய PDF இன்னைக்கு இந்த பர்టిక్యులர் லைவ் கிளாஸ் முடியறப்போ I am going to give you. இதோடைய PDF இந்த பர்టిక్యులர் லைவ் கிளாஸ் முடியறப்போ I am going to give you. ஓகே? சோ இப்போ நம்ம ஹிஸ்டரியில இருக்கிற 2 மார்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹிஸ்டரி உடைய 2 மார்க்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? சோ இந்த மெட்டீரியலை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ரெடியா? சூப்பர் கைஸ். சோ பயங்கர ஃபாஸ்டா எல்லாரும் வந்து லிசன் பண்ணுங்க. பயங்கர ஃபாஸ்டா லிசன் பண்ணுங்க. இதுதான் இன்னியோட கிவ் அவே. சோ குயிக்கா படிக்க போறோம். இந்த ஆன்சர் எழுதினாலே கவர்மெண்ட் கண்டிப்பா ஃபுல் மார்க் போடுவாங்க. இது கவர்மெண்டே கொடுத்த ஒரு மெட்டீரியல். நேம் த கண்ட்ரீஸ் இன் தி ட்ரிபிள் ஆன்டான்டே. பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ். ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ். ஓகே? சோ இதுதான் தமிழ் மீடியம்க்கும் நான் தேடி தரேன். தமிழ் மீடியம்க்கும் நான் இந்த மெட்டீரியல் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருக்கேன். அவங்க அனுப்பின உடனே ஐ வில் கிவ் ஃபார் தமிழ் மீடியம் ஆல்சோ. ஓகே? 1 hourல முடிச்சிடலாம். பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. What were the 3 militant forms of nationalism in Europe? யூரோப்ல நடக்கக்கூடிய நேஷனலிசம், மிலிட்டன்ட் நேஷனலிசம் உடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துடைய ஜிங்கோயிசம், பிரான்ஸ் உடைய சாவனிசம் அண்ட் ஜெர்மனுடைய கல்ச்சர். இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவனிசம் அண்ட் ஜெர்மன்ஸ் கல்ச்சர். ஓகே? ஓகே, 2 क्वेश्चन முடிச்சாச்சு. சோ ட்ரிபிள் ஆன்டான்டேன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் தென் ரஷ்யா. ஓகே? மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும் நீங்க? இங்கிலாந்துடைய ஜிங்கோயிசம், பிரான்ஸ் உடைய சாவனிசம், ஜெர்மனுடைய கல்ச்சர். ஓகே? சூப்பர். அடுத்ததா what do you know about trench warfare? இந்த சுரங்கத்துல நின்னுட்டு சண்டை போடுவாங்க இல்லையா? சோ அந்த trench warfare பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் கண்டிப்பா தருவாங்க. ப்ராமிஸா மார்க் தருவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே? யா. trenches dug by soldiers. சோ இந்த trenches யார் வந்து டக் பண்ணுவாங்க? இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீடா. trenches யார் வந்து டக் பண்ணுவாங்க? soldiers தான் தோண்டுவாங்க. அடுத்து டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமி ஃபயர். எனிமி வந்து குண்டு போட்டாங்க அப்படின்னா அந்த குண்டுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. இட் ஹெல்ப் டு டெலிவர் ஃபுட், சாப்பாடு. அம்யூனிஷன்னா ஆயுதங்கள், ஆயுதங்களை அனுப்புறதுக்கு. மெயில், இன்ஃபர்மேஷன், ஜிமெயில் இல்ல லெட்டர்ஸ். சரியா? அடுத்து ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், புது புது ட்ரூப். ஏன்னா போர்னா நிறைய பேர் இறந்துட்டே இருப்பாங்க. ஸோ புது ட்ரூப்ஸ் அண்ட் தென் ஆர்டர்ஸ். இது எல்லாத்தையுமே அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஷார்ட்டா இருக்கே, மார்க் தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. இது கவர்மெண்டே கொடுத்த மெட்டீரியல். இதுல ஒண்ணு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். அது வந்து என்னது? trench warfare is remembered for என்ன பேட்டில்? சாட்ல போடுங்க பார்க்கலாம். trench warfare is remembered for எந்த பேட்டில்? எந்த பேட்டில்? battle of Marne. M-A-R-N-E. சரியா? trench warfare is remembered for battle of Marne. ஓகே? சோ இந்த 3 क्वेश्चन கிளியர் அப்படிங்கறவங்க எல்லாம் சாட்ல ஒரு thumbs up போடுங்க. அப்படியே 3 क्वेश्चन நம்ம முடிச்சிட்டே வரலாம். இந்த 3 क्वेश्चन கிளியர் அப்படிங்கறவங்கலாம் சாட்ல ஒரு thumbs up போடுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ளே செல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ரெடி? வெரி குட்ரா. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கவனிங்க. லிஸ்ட் அவுட் ஒரு குட்டி குவிஸ் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. சோ 3 militant forms of nationalismல ஜிங்கோயிசம் எதுக்கு வரும்? ஜிங்கோயிசம் எதுக்கு வரும்? உடனே ரிவைஸ் பண்றோம் பார். நீ ஆன்சர் பண்ணு. ஜிங்கோயிசம் எதுக்கு வரும்? ஃபாஸ்டா ஒரு ஸ்லைடு முடிச்சா there will be a oral quiz. இங்கிலாந்து ஜிங்கோயிசம். வெரி குட். சாவனிசம் எதுக்கு வரும்? சாவனிசம் எதுக்கு வரும்? சாவனிசம் சாட்ல பெருசா ஆன்சர் நிறைய பேர் பண்றீங்க. வெரி குட். பிரான்ஸ் உடைய சாவனிசம் அண்ட் ஜெர்மன்ஸ் கல்ச்சர். ஜெர்மன்ஸ் கல்ச்சர். வெரி குட்ரா. அடுத்து பாருங்க. எனி 2 causes for the failure of League of Nations. சோ முதல் உலக போர் வந்து முடியுது. சரியா? சோ அந்த முதல் உலக போர் வந்து முடியறப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இனிமே சண்டை சச்சரவுலாம் வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சோ அவங்க கிட்ட தனக்குன்னு ஒரு மிலிட்டரி பவர் இல்ல.
கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியல, அவங்களோட டெசிஷனை வந்து அடுத்தவங்கள செயல்பட வைக்க முடியல. நோ பவர் டு என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் மிலிட்டரி பவர். ஓகே, ஸோ மிலிட்டரி பவர் வந்து இல்ல, கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து அப்ளை பண்ண முடியல, நோ பவர் டு என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன், அவங்களுடைய டெசிஷன்ஸை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. சரியா? ஸோ இந்த 3 காரணத்தினால தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. What was the result of Mussolini's march to Rome? முசோலினி ஒரு பெரிய ஒரு மார்ச் கண்டக்ட் பண்ணாரு. மார்ச் பாஸ்ட்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நடந்து போவாங்களே. ஓகே, சோ அது கண்டக்ட் பண்ணதுல என்ன ரிசல்ட், என்ன நடந்தது? முசோலினி ஆர்கனைஸ் த ஃபாசிஸ்ட் மார்ச் இன் ரோம். இந்த 3 பாயிண்ட் இருந்தா தான் உங்களுக்கு 2 மார்க் தருவாங்கடா தங்கம். சரியா? யா, PDF லைவ் கிளாஸ் முடியறப்போ நான் தரேன். ஓகே, இல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேக்ஸ் மேரத்தான் நடக்கிறப்போ நாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து லைவ் வரும். சரியா? வாங்க. ஸோ பிரான்ஸ் ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து ரோம்ல வந்து பண்றாரு. ஓகே, ரோம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து பண்றாரு. திஸ் மார்ச் அட்ராக்டட் த கிங். கிங்கையே வந்து என்னடா இது எப்படா இவ்வளோ பேரை வச்சு ஒரு மார்ச் வந்து கண்டக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ணுது. So he invited him to form a government. So ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? முசோலினியை வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக they are calling முசோலினி. So முசோலினி ஆர்கனைஸ்ட் a fascist march in Rome. ரோம்ல வந்து ஒரு fascist march கண்டக்ட் பண்றாரு. இந்த மார்ச் வந்து கிங்கையே வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு நீயே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா டாலர் இம்பெரியலிசம். டாலர் இம்பெரியலிசம் யாருடைய பாலிசி? USA உடைய ஒரு பாலிசி தான் டாலர் இம்பெரியலிசம். ஏன் இந்த பாலிசியை வந்து USA கொண்டு வந்தாங்க? ஏன்னா டாமினேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஓவர் டிஸ்டன்ஸ் லாண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்ட். உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண உதவி பண்ற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் உனக்கு பணம் கொடுத்தேன்ல, அதனால நீ இதுதான், நீ அதுதான், நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு அப்படின்னு USA மற்ற நாடுகளை டாமினேட் பண்றதுக்கு. டாமினேட்னா என்ன? நான் தாண்டா பவர்ஃபுல், நீ நான் சொல்றத அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் டாமினேட்டிங். ஓகே, ஸோ டிஸ்டன்ட் லாண்ட்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் ஓகே டாமினேட் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் USA இந்த பாலிசி தான் யூஸ் பண்றாங்க. Who were 3 prominent dictators of post World War I? அதாவது இந்த முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு 3 லீடர்ஸ், தலைவர்கள் யார் யாரு? இத்தாலியில முசோலினி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, IMGHSF. ஓகே, IMGH அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன், சிக் ஃபீவர். ஓகே, சிக்கு ஃபீவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. I am கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் ஏன்னா எனக்கு சிக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, I ஃபார் இட்டாலியில முசோலினி, ஜெர்மனில ஹிட்லர், ஸ்பெயின்ல பிராங்கோ. இப்போ ஒரு 1 minute எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்லைடும் படிச்சு முடிக்கிறப்போ படிக்க டைம் தரவா? எஸ் ஆர் நோ? படிக்க டைம் தரவா வேணாமா? 1 minute டைம். தென் ஐ லாஸ்ட் क्वेश्चन. டன். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் இந்த சாட். ஓகே, சரியா? ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க போறேன். என்னது அப்படின்னா, டாலர் இம்பீரியலிசம் வந்து இல்ல என்ஃபோர்ஸ் பண்ண ஒரு நாடு வந்து எது? எந்த நாடு வந்து டாலர் இம்பீரியலிசம் உருவாக்கினாங்க? எந்த நாடு டாலர் இம்பீரியலிசம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க? எந்த நாடு? எந்த நாடு? USA. வெரி குட். அடுத்து இத்தாலியில யார் வந்து ப்ராமினன்ட் லீடர்?
இட்டாலியுடைய ப்ராமினன்ட் லீடர் யாரு? இட்டாலியுடைய ப்ராமினன்ட் லீடர் யார்? ஐ ஆம், எம்ல வந்து முடியும். நீங்க ஷார்ட்டா போட்டா கூட போதும். நீங்க ஷார்ட்டா போட்டா கூட போதும். வெரி குட், வெரி குட். ஓகே. ஜி, ஜெர்மனியோடது யாரு? ஜெர்மனியோடது வந்து யாரு? ஃபார் ஜெர்மனி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர்டா. ஓகே, சம. ஹிட்லர், ஹிட்லர் ஷார்ட்டா போடுங்க போதும். வெரி குட், நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது போகலாம். How did Hitler get the support from the people of Germany? இப்போ ஹிட்லர் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப ரூடா, ரொம்ப இதுவா இருந்தா கூட, டிக்டேட்டரா இருந்தா கூட, ரூட்ல டிக்டேட்டரா வந்து இருந்தா கூட, சர்வாதிகாரமா வந்து இருந்தா கூட, மக்கள், சில மக்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்? இந்த क्वेश्चन கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜெர்மன் people attracted by his great speeches. ஹிட்லர் had a very great oratorical skills da. ஓகே, அவருக்கு வந்து பேச்சு திறமை ரொம்ப அதிகம். ஆமா, அதேதான். சாட்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையும் பயங்கரமா பேச்சிலே வாயாலே மைக்கிடுவாரு. ஓகேவா? சோ பயங்கர ஒரு வசீகர தன்மை உடைய ஒரு பேச்சு தன்மை உடையவர். people got impassioned by his speeches. Yes, exactly. ஏய், என்னமா பேசுறாரு? ஏய், ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான். இவ்வளவு நாளா நமக்கு எப்படி தெரியாம இருந்துச்சு? ஏய், வாவ்ப்பா இவரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசுவாராம். சரியா? சோ ஜெர்மன் பீப்புள் அவருடைய ஸ்பீச் பார்த்து அட்ராக்ட் ஆனாங்க. he promised to bring back the glorious ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனியுடைய பாஸ்ட் க்ளோரி, மிலிட்டரி க்ளோரியை நான் திருப்பியும் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. சரியா? people got whipped up by his passion. Yes, exactly. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஜூஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து சுட்டு கொலை பண்ணதுனால ஜூஸ் மேல ஹேட்ரட் இருக்கிறவங்களும் ஹிட்லருக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். Pearl Harbor incident பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. டேட் முக்கியம் பிகிலு. ஸோ 1941ல ஜெர்மன் வந்து அமெரிக்கன் ஃபிளீட் இன் Pearl Harbor without warning. 1941ல அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து 1941ல ஜப்பான் வந்து அட்டாக்டு அமெரிக்கா ஃபிளீட். ஓகே, ஜப்பான் வந்து அமெரிக்கா ஃபிளீட்டை வந்து அட்டாக் பண்ணாங்க. many battleships were destroyed. நிறைய போர் கப்பல்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துவம்சம் பண்ணிட்டாங்க. ஓகே, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ USA declared a war on Japan. ஸோ இப்போ யூஎஸ்ல ஜப்பான் வந்து இப்படி பண்ண உடனே ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க? they started declaring a war. ஓகே, what are the objectives of IMF? What is the full form of IMF? International Monetary Fund. Okay, so promoting international trade. ஒரு நேஷனுக்கு இன்னொரு நேஷனுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்ணாங்க. promoting international trade, promoting high employment. நிறைய வேலை வாய்ப்பை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. promoting high employment, then securing financial stability. மக்கள்லாம் வந்து ஒரு பொருளாதார நிலைப்பாடோட இருக்கணும், ஒரு பொருளாதார நிலையை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து செக்யூர் பண்ணாரு. ரைட் அ நோட் ஆன் மாவோஸ் லாங் மார்ச். மாவோ லாங் மார்ச் எப்போ பண்ணாரு? இயர் ரொம்ப முக்கியம்பா. 1934. 1934ல தான் மாவோ வந்து ஒரு லாங் மார்ச் வந்து பண்ணாரு. he had 1 lakh கம்யூனிஸ்ட் ஆர்மி வந்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 600 மைல்ஸ் நடந்தாரு. ஓகே மேம், ரொம்ப குட்டியா இருக்கே மேம் ஆன்சர். அது மட்டும் மேக்ஸுக்கு மேக்ஸ் மேரத்தான் நான் நடத்தணுமா? Do you want me to teach max marathon? Yes or no? Do you want me to teach for max marathon? Social, so director social பண்ண வந்துக்கலாம் பார்த்தேனே. Do you want or no? போலா. ஓகே, அப்போ வந்து ஒரு வெச்சுக்கலாம், ஒரு டீல் வெச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸ் மேரத்தான்ல நானும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா ஓகே 1K கமெண்ட்ஸ் டார்கெட் வச்சுக்கலாம். டீல் 1K கமெண்ட்ஸ் இந்த லைவுக்கு கீழே, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் டீச் மேக்ஸ் ஃபார் யூ.
நானும் உங்களுக்கு மேக்ஸ் நடத்தணும். அஃப்கோர்ஸ் ஜெனஸ்ருதி மேமும் டீச் பண்ணுவாங்க, யாழ் சாரும் டீச் பண்ணுவாங்க. ஓகே, யாழ் சார் will also teach for you this time surprise. ஓகே, நானும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் நடத்தணும் அப்படின்னா ஒரு 1K கமெண்ட் வரட்டும். ஓகே, பிகாஸ் ஐ தாட் ஓகே நம்ம சோஷியல் மட்டும் டீச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சரியா? ஓகே, சரிப்பா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 1934ல வந்து மவோ led a long march. ஒரு லாங் மார்ச் வந்து மவோ வந்து பண்ணாரு. ஓகேவா? 1 lakh, ஓகே, he had 1 lakh communist army வந்து இருந்தாங்க. He covered 6000 miles. 600 மைல்ஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு? கவர் பண்ணியிருந்தார். ஓகே, what do you know of Baghdad Pact? Baghdad Pact பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. டர்க்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து சைன் பண்ணதுதான் இந்த பக்தத் பேக்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? TIBPI. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? BPIIT. BPIIT ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிக். சரியா? BP ஏறுது. IIT தெரியும்ல, IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு? யூட்டா? இல்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தெரியும்ல, IIT ஞாபகம் வச்சுக்கோ. B ஃபார் பிரிட்டன், P ஃபார் பாகிஸ்தான், I ஃபார் ஈரான், ஈராக், டர்க்கி. ஓகே, ஈரான், ஈராக், டர்க்கி. சரியா? அடுத்து in 1958ல, ஓகே, so 1958ல USA joined them. 1958ல வந்து பாத்தீங்க அப்படின்னா USA வந்து என்ன பண்ணாங்க? ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, then it was called CENTO. அத வந்து இப்போ வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா CENTO அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இப்போ ஒரு 1 minute டைம் தரேன். சரியா? டக்குன்னு இப்போவே ரிவைஸ் பண்ணிட போறீங்க அழகா. then I will ask you question. Okay, முடிச்சிட்டீங்கன்னா ஒரு thumbs up. Then we can go for the question. Revised? Okay, so the question is, Mao வந்து எந்த இயர்ல லாங் மார்ச் போனார்? மவோ வந்து எந்த இயர்ல லாங் மார்ச் போனார்? In which year Mao went for the long march? Very good, Ra. 1934. Okay. அடுத்து Pearl Harbor incident எந்த இயர்ல நடந்துச்சு? Pearl Harbor incident வந்து எந்த இயர்ல நடந்துச்சு? Pearl Harbor incident 1941. Very good. Okay, so இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட ப்ரோமோட் பண்றதோ இல்ல ஹை எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரோமோட் பண்றதோ இல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை செக்யூர் பண்றதோ யாருடைய அப்ஜெக்டிவ்? IPF, ISF, IMF யாருடைய ஒரு அப்ஜெக்டிவ்? God, I gave terrible options, sorry. To promote international trade and promoting high employment, secure financial stability. யாருடைய ஒரு அப்ஜெக்டிவ்? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? ஓகே, மார்ஷல் பிளான் வந்து யாருடையது? வாஸ் அ USA பிளான். முதல்ல யார் பிளான் பண்ணாங்க? USA தான் பிளான் பண்ணாங்க. ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா USA வந்து அமெரிக்கன் டாலர்ஸா வந்து கொடுத்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட. சரியா? ஓஹோ, ரெண்டாவது உலக போர் நடந்திருக்கு, நீங்க நிறைய லாசஸ் உங்களுக்கு ஆகியிருக்கும், அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸா தூக்கி யூரோப்பியன்ஸ் கிட்ட
கொடுத்தாங்க. அமெரிக்கா வந்து யூரோப்பியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. சரிங்க, நீங்க வந்து ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரிங்க, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான்டா மார்ஷல் பிளான். இப்போ ரைட் a note on third world countries. first world countries எது, second world countries எது, third world countries எது? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ், முதலாளிகள் கண்ட்ரி. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கணும், ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரு முதலீடு போடுறாங்க? ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா முதலீடு போடுற கண்ட்ரிஸ் தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். லெட் பை யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். கம்யூனிஸ்ட் கண்ட்ரி சோவியத் யூனியன், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். இவங்க ரெண்டு பேரும் இல்லாம மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். Mention the 4 articles of faith laid down by Maharishi Devendranath Tagore. இப்போ first one, the one supreme being alone existed. So Maharishi Devendranath Tagore வந்து என்ன சொல்றாரு? ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் தான் வந்து இருக்கு. ஓகே, அடுத்துப்பா, he alone is the god of truth. ஓகே, அவர் மட்டும்தான் உண்மையுடைய ஒரு கடவுள். Our salvation depends on belief in him. What do you mean by salvation? சொல்லுங்க. Salvation அப்படின்னா என்ன? Tell me. தெரியுமா தெரியாதா? What do you call as salvation? இந்த முக்தி அப்படின்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரட்சிப்பு அப்படின்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ மோட்சம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கு. அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சமர்ப்பணம். ஆமா, சொர்க்கத்துக்கு போறது. இது எல்லாமே வந்து என்னது, சால்வேஷன். ஓகே, சோ அது வந்து அந்த ஒன் சுப்ரீம் பீயிங் மேல இருக்கக்கூடிய பிலீஃப்ல தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்லேவரி இல்லடா, ஸ்லேவரி இல்லடா, அது வேறடா. ஸ்லேவரினா அடிமைத்தனம்டா. பிலீஃப் கன்சிஸ்டன்ட் லவ்விங் ஹிம். ஓகே, சோ அந்த இறைவன் மேல இருக்கக்கூடிய ஆர் சுப்ரீம் பீயிங் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிலீஃப் தான். அதுதான் வந்து என்னது அப்படின்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து சொல்றாரு 4 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு. 1 minute டைம் தரேன், டக்குன்னு முடிங்க. நம்ம அடுத்த 4 questions-க்குள்ள போயிடலாம். ஓகே, எஸ், வெரி குட். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு எனக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ யூஎஸ் லெட் பண்ணக்கூடிய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து 1ஆ 2ஆ 3ஆ, ஃபர்ஸ்ட் வேர்ல்டா செகண்ட் வேர்ல்டா தேர்ட் வேர்ல்டா? யூஎஸ் லீட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டா செகண்ட் வேர்ல்டா இல்ல தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ். வெரி குட். ஓகே, அடுத்து சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் 1ஆ 2ஆ 3ஆ எதுல வருது? வெரி குட், செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்ல வருது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ஷல் பிளான் யாரோட பிளான்? மார்ஷல் பிளான் வந்து யாரோட பிளான்? வந்து மார்ஷல் பிளான் யுஎஸ்ஏ ஓட பிளான் தான் மார்ஷல் பிளான். கரெக்டா? ஓகே, சோ இப்போ அடுத்தது வந்து பாருங்க, ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் டிவிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகே, ஈஸ்டர்ன் பாளையம்ல சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சிலாம் வந்து வரும். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பென்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பென்ஸ். ஓகே, பி ஃபார் என்னது? பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம். நம்மால பாரதியார் பிறந்த ஊரு பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலபுரம், சாத்தூர். ஓகே, இது வந்து என்னது? ஈஸ்டர்ன் பாளையம். அடுத்து இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு ஒரு ட்ரிக் படிச்சோமே, நட்ஸ். வெரி குட், NUTSS. ஓகே, நடுவக்குறிச்சி, உதுமலை, தலவன் கோட்டை, செய்தூர், சிங்கம்பட்டி. நடுவக்குறிச்சி, உதுமலை, தலவன் கோட்டை, செய்தூர், அதுக்கப்புறமா சிங்கம்பட்டி. வெரி குட்ரா.
write a note on reforms of ராமலிங்க அடிகள். ஸோ ராமலிங்க அடிகளார் வந்து என்ன ஒரு சீர்திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வந்தார். என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தார்? He showed compassion and mercy on all living beings including plants. Okay, எல்லா உயிரினங்கள் மேலேயும் செடி கொடிகள் மேல கூட அவர் வந்து ஒரு இரக்கத்தையும் ஒரு அன்பையும் வெளிக்காட்டினாரு. ஓகே, இரக்கத்தையும் கருணையும் வந்து வெளிக்காட்டினாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஓகே, ஒரு பயிர் வாடி கடக்கனா கூட அவருக்கு மனம் வாடி போயிடுமா. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான் அப்படிங்கிறப்போ அவர் மனம் எவ்வளவு துடிதுடிச்சிருக்கும். ஒரு அனிமல், ஓகே, ஒரு ஆடோ மாடோ கோழியோ பன்னியோ வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு அவரோட மனசு வந்து கஷ்டப்பட்டிருக்கும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்டார்டட் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அட் வடலூர். இன்னைக்கு கூட எந்த டயத்துல நீங்க வடலூர்ல வள்ளலார் ராமலிங்க அடிகளாருடைய இல்லத்துக்கு நீங்க வந்து போனீங்க அப்படின்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. யாருமே சாப்பாடு இல்லாம பசியில இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட காசு இல்லாம இருக்கலாம், அவங்க யாராவனா இருக்கட்டும், பட் சாப்பாடு இல்லாம யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு ஃபீடிங் ஹவுஸ் வந்து கட்டினாரு. He followed ஜீவ காருண்யா. காருண்யா அப்படின்னா வந்து கருணை. ஜீவ காருண்யா மீன்ஸ் ஜீவன். ஜீவன்னா வந்து உயிர். உயிர்னா அனைத்து உயிர். அது ஒரு புல்லா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பன்னியா இருக்கட்டும், இல்ல ஸ்ராவணி மாமா இருக்கட்டும், ஏன் நீயா கூட இருக்கட்டும். ஓகே ஓகே, ஒரு உயிர் மேல இருக்கக்கூடிய ஒரு கருணையை எம்பசைஸ் பண்ணாரு. List of the social evils eradicated by Brahmo Samaj. Okay, so first one வந்து சதி. சதி அப்படின்னா என்னது? கணவன் இறந்து விட்டான் அப்படின்னா அந்த கணவனை வந்து நெருப்புல எரிக்கிறப்போ மனைவியும் பிடிச்சே என்ன நீயும் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல தள்ளுறது பேர் தான் சதி. எஸ், இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துல நடந்துட்டு வந்துச்சு ஒரு காலகட்டத்துல. சோ அந்த சதியை வந்து அழிச்சிட்டாங்க, ஒட்டுக்கா அழிச்சிட்டாங்க. சரியா? அடுத்து சைல்டு மேரேஜ். அந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 வயசு, ஒரு 6 வயசு, ஒரு 10 வயசு, ஒரு 15 வயசு இவ்வளவுதான் இருக்கும். அப்பவே பிடிச்சி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் குழந்தை திருமணம். பாலிகேமி, ஒருத்தருக்கு நிறைய பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. 5 பேரு, 4 பேரு, 5, 6 பேர் அப்படின்னு நிறைய பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பாலிகேமி. சப்ஜுகேஷன் ஆஃப் உமன், உமனை வந்து அடக்கிறது. நீ பொண்ணு தானே, நீ வீட்டில தான் இருக்கணும், நீ வெளியெல்லாம் போக கூடாது. நீ பொண்ணு தானே, நீ சமையல் அறையில சமைச்சு போட்டு வீட்டோட இருக்கிறது தான் உன் வேலை. நீ பொண்ணு தானே, நீ எப்படி வீட்டுல எடுக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் வந்து நீ டிசைட் பண்ணலாம். நீ பொண்ணு தானே, நீ எப்படி எதிர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துதல் பேர் தான் வந்து சப்ஜுகேஷன். ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க? சோஷியல் ஈவில், சாத்தான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரியா? இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு ஈவில் அதை வந்து ஒழிக்கிறதுக்காக தான் பிரம்மோ சமாஜ் வந்து பண்றாரு. சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட் எந்த இயர்ல மேக் பண்ணாங்க? So 1916 okay, Lucknow Pact was made on 1916. Muslim League agreed to support Congress for getting self-government. இப்போ செல்ஃப் கவர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்றாங்க முஸ்லிம்ஸ் எல்லாமே. எங்களுக்கு நீங்க தனி எலக்ட்ரோரேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் எலக்ட்ரோரேட் கேக்குறாங்க. காங்கிரஸ் அக்ரீட் ஃபார் முஸ்லிம் செப்பரேட் எலக்டோரேட். ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து என்னப்பா உனக்கு செப்பரேட்டான ஒரு எலக்டோரேட் வேணுமா? சரி, ஓகே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. அடுத்துப்பா நெக்ஸ்ட் போறோம். 1 minute டைம் தரேன், நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஓகே, only 1 minute I will give you time.
क्वेश्चन கேட்கலாமா? ஓகே. இப்போ நான் வந்து சொல்லுவேன். அது ஈஸ்டர்ன் பாளையம்னா ஈன் போடணும், வெஸ்டர்ன் பாளையம்னா டபிள்யூன்னு போடணும். ஓகே? நடுவக்குறிச்சி. 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 வெரி குட், சூப்பர். அடுத்து நடுவக்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம். ஓகே. நாகாலபுரம். நாகாலபுரம் ஈஸ்டர்ன் பாளையம். வெரி குட், வெரி குட். சிங்கம்பட்டி. 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 வெரி குட், இட் இஸ் வெஸ்டர்ன் பாளையம். பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி ஈஸ்டர்ன் பாளையம். ஓகே, சரி. இப்ப சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட், சதி, சைல்டு மேரேஜ், பாலிகேமி, சப்ஜுகேஷன் ஆஃப் உமன்லாம் பண்ணது யாரு? பிரம்மோ சமாஜ்னா பீன் போடுங்க, ஆரிய சமாஜ்னா ஏ அப்படின்னு போடுங்க. பிரம்மோ சமாஜா ஆரிய சமாஜா? ஓகே, பிரம்மோ சமாஜ். எந்த பேக்ட்ல காங்கிரஸ் வந்து முஸ்லிம் தனி எலக்டோரேட், தனி கவர்மெண்ட் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? எந்த பேக்ட்ல? எந்த பேக்ட்? லக்னோ பேக்ட். வெரி குட், லக்னோ பேக்ட். சரியா? ஓகேடா, சூப்பர். ஓகே, சோ இப்போ ஒரு குட்டி வாட்டர் பிரேக். சரியா? யாரும் லைவ் கிளாஸ் விட்டு போக கூடாது. ஏன்னா நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு படிச்சது மறக்குதுன்னா ஏன் மறக்குது? இட் இஸ் டியூ டு dehydration. One of the reason is dehydration. சரியா? Even when we are 1% dehydrated, our memory gets affected. Okay? So டக்குன்னு நடந்து போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வரப்போருவீங்க. சரியா? செய்யலாமா? எக்ஸாக்ட்லி 5 minutesக்கு நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். டைமர் போட்டு போறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரியா? டைமர் போட்டு போறேன். Exactly 5 minutes. Yes, be back.
வந்தாச்சா 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 வந்தாச்சா? அதான் பிரேக் விட்டா அப்படியே காண போயிட வேண்டியது. இனிமே பிரேக்கே கிடையாது. ஒரு தண்ணி பிரேக் தான் விட்டேன். People just vanished. Okay. ஓகே ஆரம்பிக்கலாம். ஓகே யா நீங்க தான் காண போட்டீங்க. ஆமா நான் வந்துட்டேன். Highly the essence of Tiruchirappalli proclamation. Okay, the Tiruchirappalli proclamation was issued by Nadu brothers. மருது சகோதரர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த திருச்சிராப்பள்ளி proclamation வச்சாங்க. It was the first call to unite Indians. ஓகே, நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு காமன் கோல், பிரிட்டிஷை வந்து வெளியே துரத்தணும். கரெக்டா? அப்போ ஒரு காமன் கோல்காக தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எல்லா இந்தியன்ஸையும் யுனைட் பண்றதுக்காக இந்த ஃபைட்டர் பேட்ச் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து யூஸ் பண்ணாங்க. யார் பேட்ச்? யார் சார் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா all பாளையக்காரர்ஸ் joined together to fight against British. ஓகே, ஸோ எல்லா பாளையக்காரர்ஸும் வந்து சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைட் பண்றாங்க. சரியா? எல்லா பாளையக்காரர்ஸும் வந்து சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. How are the peasant uprisings in British India classified? ஓகே, peasant uprisings in British Indiaவை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க? Restorative rebellions, religious movement, social banditry, mass insurrection. Okay, restorative rebellions and religious movements, social banditry, mass insurrection. இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க? கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, highlight the objectives of home rule movement. ஓகே, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணும் நம்ம இப்போ. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, ஒரு சுய கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அடுத்து டு கெட் டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகேவா, ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ், டொமினியன் ஸ்டேட்டஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கணும். இது ரெண்டு தான் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, 1 minute டைம் தரேன், படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். அதுவும் இன்னொரு ஒரு பாயிண்ட் அடுத்த பேஜ்ல இருக்கு. டு என்ஷூர் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட். டு என்ஷூர் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஓகே மெத்தட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்தது போறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ 1 minute டைம் டு ரிவைஸ். 1 minute டைம் டு ரிவைஸ். ஓகே, முடிச்சாச்சா? யா, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை கொடுத்தது யாரு? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை கொடுத்தது யாரு? ஆன்சர் ஷார்ட்டா இருக்கு, பட் எஸ் எழுதினா கண்டிப்பா மார்க் வரும். டோன்ட் வெரி. யா, மருது பிரதர்ஸ். வெரி குட், வெரி குட். மருது பிரதர்ஸ், வெரி குட்ரா. அடுத்து describe Jallianwala-Bagh massacre. Okay, describe Jallianwala-Bagh massacre. April 13, 1919. Okay, so April 13, 1919 a public meeting was arranged at Jallianwala-Bagh. So Jallianwala-Bagh வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. General Dyer ordered a fire on people without warning. எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம ஜெனரல் ரெஜினால்ட் டயர் வந்து என்ன பண்றாரு, பீப்புள் மேல ஒரு எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வந்து ஒரு வார்னிங் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. 379 பீப்புள் வந்து கில்டு, 379 பீப்புள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ்.
they conducted hall meetings, நிறைய மீட்டிங்ஸ் பொது கூட்டங்களை வந்து கிரியேட் பண்ணாங்க. they conducted public meeting, நிறைய பப்ளிக் மீட்டிங்கும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. they discussed the problems of the country, இந்த கண்ட்ரியில என்னென்னலாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்து why did Gandhi withdrew the non-cooperation movement? காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஏன் கைவிட்டார்? 1922ல சௌரி சௌரா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு மாப் வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து எரிச்சிட்டாங்க. மாப்னா ஒரு கூட்டம் ஆஃப் பீப்புள், ஓகே, கூட்டமா மக்கள் போய் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க. 22 போலீஸ்மேன் வந்து கில்டு, 22 போலீஸ்மேன் அதுல கொலை செய்யப்பட்டாங்க. காந்தி withdrew the நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். என்னடா ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தானே நம்ம வந்து போனோம், அங்க போயிட்டு நீங்க இந்த மாதிரி எரிக்கிறது அது பண்றது இது பண்றது பண்ணீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, கைவிடுறாரு. சரியா, தன்னுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து அவர் வந்து என்ன பண்றாருப்பா, சுத்தமா கைவிடுறாரு. ஓகேவா, ஓகேவா, வெரி குட்ரா, சூப்பர். அடுத்து பாருங்க, why was Simon Commission boycotted? Simon Commission did not have any Indian member. அது இந்தியன் மெம்பர்ஸ் யாருமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷ் மென் தான் இருந்தாங்க. ஆல் வேர் இங்கிலீஷ் மென். ஓகே, சைமன் கமிஷன் அதனால தான் நம்ம புறக்கணிச்சிட்டோம், பாய்காட் பண்ணிட்டோம். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்ன? ஸோ 1929ல லாகூர் காங்கிரஸ் செஷன் வந்து நடந்துச்சு. ஓகே, ஒரு லாகூர் காங்கிரஸ் செஷன் வந்து நடந்துச்சு. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். இட் வாஸ் த கோல் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ் உடைய ஒரு முக்கிய கோலே வந்து எது, இந்த பூர்ண ஸ்வராஜ் தான். ஸோ 1929ல லாகூர்ல ஒரு செஷன் நடந்துச்சு. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் காங்கிரஸோட ஒரு முக்கிய கோல். ஒரு நிமிஷம் டைம் தரேன், படிச்சுட்டு தம்ஸ் அப் போடுங்க. I'll ask questions for you. I'll give you 1 minute time. படிச்சாச்சா? பூர்ண ஸ்வராஜ் எந்த இயர்ல நடந்துச்சு? பூர்ண ஸ்வராஜ் எந்த இயர்ல நடந்துச்சு சொல்லுங்கப்பா. which இயர்ல நமக்கு பூர்ண ஸ்வராஜ் நடந்துச்சு? சாரி, அந்த லாகூர் காங்கிரஸ் செஷன் 1929. ஓகே, சரி. அடுத்து எந்த இயர்ல சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சதெல்லாம் வந்து எந்த இயர்ல நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சதெல்லாம் எந்த ஆண்டு, எந்த இயர்ல நடந்துச்சு? வெரி குட். எத்தனை போலீஸ்மேன் இறந்து போனாங்க? சரி, வெரி குட். இதனால இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டே தேவையில்லடா, உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை கைவிட்ட ஆள் யாரு? யார் வந்து தேவையில்லப்பா இப்போதைக்கு இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து கைவிட்டது யார்? காந்தி ஜி. வெரி குட். ஓகே, ஸோ இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் தான், நம்ம ஹிஸ்டரி முடிச்சிட போறோம். தென் வில் பி கோயிங் டு ஜியோகிராஃபி. ஓகே, ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம ஹிஸ்டரி முடிச்சுட்டு நம்ம ஜியோகிராஃபிக்குள்ள போயிடும். வாங்கப்பா. அடுத்தது வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் பூனா பேக்ட்? பூனா பேக்ட் உடைய டேர்ம்ஸ் வந்து என்ன? ஓகே, செப்பரேட் எலக்டோரேட் வந்து டிராப்டு. செப்பரேட் எலக்டோரேட் வந்து வேணாம். ஓகே, யாருக்கு? பூனா பேக்ட் முதல்ல யாருக்கும் நடந்தது?
டாக்டர் B.R. அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் நடந்தது. ஓகே, ஏன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து கேட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து ஒரு தனி செப்பரேட் எலக்டோரேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஆனா வந்து காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட் வேண்டாங்க, ஜாயிண்ட் எலக்டோரேட் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது, செப்பரேட் எலக்டோரேட்டை வந்து ட்ராப் பண்றாங்க, ஜாயிண்ட் எலக்டோரேட்டை அக்செப்ட் பண்றாங்க. ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். 71லேருந்து 148 71லேருந்து 148 என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்துப்பா, ரைட் அ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலி அப்ரைசிங்ல எந்தெந்த லீடர்ஸ், வி.ஓ. சிதம்பரனார், அப்புறம் சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரியாட்னா வந்து ஒரு கலவரம் வந்து திருநெல்வேலியில நடக்குது. போலீஸ் ஸ்டேஷனை, கோர்ட் பில்டிங்ஸை, முனிசிபல் ஆஃபீஸை இது எல்லாத்தையுமே வந்து எரிச்சிடுறாங்க. போலீஸ் ஷாட் 4 people dead. 4 பேரை போலீஸ் வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. ஓகே, ஸோ வி.ஓ.சி. சுப்பிரமணிய சிவாவை வந்து லீடர்ஸை அரெஸ்ட் பண்றாங்க. அதனால திருநெல்வேலியில ஒரு ரியாட் வந்து ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி போராட்டம் வந்து உருவாகுது. போலீஸ் ஸ்டேஷனை, கோர்ட் பில்டிங்கை, முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாம் வந்து பர்ன் பண்றாங்க. போலீஸ் வந்து 4 பேரை சுட்டு கொன்னுடுறாங்க. அடுத்ததா ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரெனைசன்ஸ். தமிழ் ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்னது, தமிழ் உடைய புது பிறப்பு எப்படி நடக்குது. த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம். லிங்குவிஸ்டிக் ரிசர்ச். ஓகே, ஸோ லாங்குவேஜ் உடைய ரிசர்ச் தான் இந்த லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் வந்து நடக்குது. ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் புக்ஸ் வேர் பப்ளிஷ்ட். நிறைய புக்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸாக இருக்கட்டும், செக்யூலர் புக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். 1 hourனு சொன்னீங்க. ஓகே, இப்போ மேக்ஸ் பிளானே நம்ம எவ்வளோ நேரம் போட்டோம், 1K likes வந்துருச்சாடா, வெரி குட். எவ்வளோ நேரம் நம்ம மேக்ஸ் பிளானே போட்டோம். ஓகே, 100 question in 100 minutes முடிக்கலாம் தாராளமா. ஓகே, பிளஸ் நீங்களே வேற உடனே ரிவைஸ் பண்றீங்க, அதுக்கும் டைம் தேவைப்படுது இல்ல, வெரி குட்ரா. ஸோ செப்பரேட் எலக்டோரேட்டை ட்ராப் பண்றோம், தனி எலக்டோரேட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரிசர்வ்டு சீட்ஸ் 71லேருந்து 148 இன்க்ரீஸ் ஆகுது. பூனா பேக்ட். திருநெல்வேலி அப்ரைசிங்னா வி.ஓ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. திருநெல்வேலியில ரியாட் வந்து பிரேக் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங், முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாம் எரிக்கிறாங்க. போலீஸ் 4 பேரை கொன்னுடுறாங்க. தமிழ் ரெனைசன்ஸ் வந்து பிரிண்டிங் பிரஸ், அச்சடிக்கும் பிரஸ்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். லாங்குவேஜை பத்தின ரிசர்ச் தான் லிங்குவிஸ்டிக் ரிசர்ச். ரிலீஜியஸ் அண்ட் செக்யூலர் புக் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். அடுத்து லிஸ்ட் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தேர் ரைட்டிங்ஸ். அவங்களுடைய எழுத்து வடிவமா பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த தமிழர் மறுமலர்ச்சிக்காக போராடினாங்க. C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதிதாசன். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதனார், திரு.வி.க. பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி பாரதிதாசன். அடுத்து நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க. இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் அப்படின்னு, தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் அண்ட் தமிழ்ல திராவிடியன். ஓகே, அடுத்து எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட். ஸோ நல்லா கவனிங்க, ஹிஸ்டரியில இந்த 33 கொஸ்டின்ஸ் தான். பெரியார் அப்போஸ்டு சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை வந்து பயங்கரமா அப்போஸ் பண்றார். ஓகே, அடுத்து he opposed தேவதாசி சிஸ்டத்தையும் பயங்கரமா வந்து அப்போஸ் பண்றார். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா he fought for women's right to divorce. ஓகே, டிவோர்ஸ் பண்றது வந்து அப்போ அவ்வளோ ஒரு காமனான ஒரு விஷயமா வந்து இல்லை, சரியா? ஸோ டிவோர்ஸ் பண்றது வந்து அதுக்காக ரைட்ஸ் இருக்கு விமனுக்கு அப்படிங்கிறதுக்காக பாடிட்டார்.
he welcomed property rights for women and for their social status and protection. இப்போ சொத்து அப்படின்னா வெறும் பசங்களுக்கு மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஓகே, சொத்துரிமை ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியது யாரு? பெரியார். ஓகே, ஸோ இதை எழுதினா ஃபுல் மார்க் தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பா, ஜியோகிராஃபி போலாம். ஹிஸ்டரி முடிச்சிட்டோம். யார் ஹிஸ்டரி ஃபுல்லா முடிச்சிட்டீங்க என் கூடயே சேர்ந்து? ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் டோன்ட் டாக் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன். ஆமா ஆமா, யார் ஃபுல் ஹிஸ்டரி என் கூட சேர்ந்து முடிச்சிங்க? ஃபயர் போடுங்க பார்க்கலாம். மேம் 1 hour ஹிஸ்டரி மட்டும் நடத்திருக்கீங்க. டேய் 1 hourல முக்காவாசி பேசதாண்டா பேசியிருக்கோம். பிடிஎஃப் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னா அப்போ சோஷியல் லைவே வேண்டாம் என்ன கேட்டா. ஓகே, இங்கிலீஷ்க்குமே லைவ் வேண்டாம். ஐ வில் டெல் ஆஷா மேம், எதுக்குமே லைவ் கிளாஸ் வேண்டாம். பிடிஎஃப் உங்கள்கிட்ட பிடிஎஃப் கொடுக்கறது ஈஸி. பிடிஎஃப் கொடுத்தா நீங்க படிச்சுப்பீங்கன்னா ரொம்ப ஈஸி எங்களுக்கு. ஓகே, நாங்க எதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி லைவ் கிளாஸ் வரைக்கணும்? சாயந்தரம் இங்கிலீஷ் படிங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே, யா. ஜியோகிராஃபி 2 marks. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் வந்து 80 degree 30 east longitude. It passes through Mirzapur. Indian standard time வந்து 5.5 hour ahead of GMT. Greenwich mean time விட 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கு. State the best flowing rivers of India. நர்மதா, தப்தி, மஹி, சபர்மதி. நர்மதா, தப்தி, மஹி, சபர்மதி. இதெல்லாம் தான் வெஸ்ட் flowing rivers of India. Write a brief note on island group of Lakshadweep. Lakshadweep உடைய island group பத்தி நமக்கு கேக்குறாங்க. It is located in west coast of India. So India உடைய west coastல வந்து இருக்கு. It is a coral island. இது வந்து ஒரு coral island. Its area is 32 square kilometer. அதோடைய ஏரியா வந்து 32 square kilometer. Capital வந்து கவரத்தி. It is in Arabian Sea. Arabian Sea ல இருக்கு. Okay, island group of Lakshadweep. Island group of Lakshadweep ல it is located in west coast of India. Coral Island. அடுத்தது கோரல் பவழப்பாறை உள்ள ஐலாண்ட். அதோடைய ஏரியா வந்து 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். கேபிட்டல் வந்து கவரத்தி. அண்ட் அது வந்து எங்க இருக்கு? அரேபியன் சீல இருக்கு. ஓகே, அடுத்து போலாமா? 1 2 3 क्वेश्चंस முடிச்சிருக்கோம் இதுல. ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் ஈஸியான அடுத்த ஒரு 3 क्वेश्चन நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் வந்து இருக்கு இல்லையா? எஸ். ஸோ லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? எஸ், latitude, altitude, distance from sea, monsoon winds, relief features, jet stream. Okay, latitude, altitude, distance from sea, monsoon winds, relief features, jet stream. Okay, so இதெல்லாம் தான் factors affecting climate of India. Okay, what is meant by normal lapse rate? What is meant by normal lapse rate? Temperature decreases 6.5 degree for every 1000 meter. 1000 meter na என்னப்பா? 1 கிலோமீட்டர். சரியா? சோ 1 கிலோமீட்டர் ஹைட் ஏறினா 6 டிகிரி கம்மியாகும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? மவுண்டெயின்ஸ் நமக்கு வந்து கூலரா இருக்கு. இந்த क्वेश्चन எப்படி கேட்கலாம்? why mountains are? உங்களுக்கு தெரிஞ்ச மலை பிரதேசம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். why mountains are cooler? Why mountains are cooler than plains? Why mountains are cooler than plains? Okay,
ஸோ டெம்பரேச்சர் வந்து நமக்கு 6.5 டிகிரி கம்மியாகுது எவ்ரி 1000 மீட்டர்ஸ் ஹைட்டில். ஓகே, ஸோ அதை தான் வந்து நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ். ஓகே, கொடைக்கானல், ஆனைமுடி, ஷிம்லா, மவுண்ட் எவரெஸ்ட், கைலாஷ், வெரி குட், ஹிமாலயா, ஊட்டி, கொடைக்கானல், தொட்டபெட்டா, வால்பாறை, வெரி குட். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற ஒரு விண்டுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ளோவிங் இன் அ நேரோ ஜோன் இந்த அப்பர் அட்மாஸ்பியர். அப்பர் அட்மாஸ்பியரில் ரொம்ப நேரோவாக, ரொம்ப தின்னாக. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரா எவ்வளோ நேரோவாக சின்ன சந்தாக இருக்கும், வைடு ப்ராடுனா பெரிய சந்து, அந்த மாதிரி ஒரு நேரோ ரீஜனில் ப்ளோ ஆகக்கூடியதான் இந்த என்னது, இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, செயின்ட் ஆனஸ் ஸ்கூலில் யாராவது படிச்சிங்களா? நான் படிச்சிருக்கேன். ஐ திங்க் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஐ ஸ்டடிட் இன் செயின்ட் ஆனஸ் ஸ்கூல், கும்பகோணம். யாராவது இருக்கீங்களா? எனிபடி ஃப்ரம் கும்பகோணம்? எனிபடி ஃப்ரம் தஞ்சாவூர்? நோ? மீ தஞ்சாவூர் ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்கூல் தெரியுமா? அங்கதான் நான் எல்கேஜி படிச்சேன், எல்கேஜி யூகேஜி படிச்சேன். ஆமா, எஸ். வாங்கப்பா அடுத்து. Jet streams are fast moving winds. It is blowing in a narrow zone in upper atmosphere. வந்து narrow zone தான் வந்து இந்த jet streams வந்து மூவ் ஆகுது. ஓகே, மான்சூன், burst of monsoon அப்படின்னா என்ன? burst of monsoon அப்படின்னா என்ன? The sudden approach of monsoon wind over South India with lightning and thunder. ஓகே, ஒரு மின்னல், ஒரு இடி மின்னல் கூடிய ஒரு மழைக்கு பேர் தான் burst of monsoon. அதுக்கு பேர் தான் வந்து என்னது? burst of monsoon. ஒரு sudden approach of monsoon over south, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? burst of monsoon அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1 minute டைம், டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்க, நம்ம டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Eighth question, 9th question, 10, 11, 12th question. Okay, ஆரம்பிக்கலாமா? Very good ரா, சூப்பர். Areas which receive heavy rainfall. Name the areas which receive heavy rainfall. West Coast, Assam, South Meghalaya, Tripura, Nagaland, Arunachal Pradesh. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஏதாவது ட்ரிக் இருக்கா? எஸ், இதை படிச்சாங்களே நீங்க வந்து ஞாபகம், எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்கலாம், ஃபுல் மார்க் வரலாம். ஆன்சர் ஸ்மாலா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, இது கவர்மெண்ட் கொடுத்தது, ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகே, வாங்க இப்ப பாரு. ஏ ஏ நாட்டாஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நாட்டாஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்து, அஸ்ஸாம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சவுத் மேகாலயா, and then ஒரு டி தானா? நாட்டாஸ். ஓகே, ஓஹோ, the western coast அதுதான் இன்னொரு டி, the western coast. ஓகே, சரியா?
ஸோ இல்லை இது மட்டும் எழுதினா கூட போகிறோம், எல்லாம் கூட எழுத வேண்டாம். ஸோ N for Nagaland, Assam and Tripura and Arunachal Pradesh, then South Meghalaya, South Meghalaya. No taste அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓல ஒன்றுமே இல்லையே. ஆமாம், நாட்டாஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்துப்பா 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கேஸ். ஓகே, கேஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து கேஸ் ஆஸ்க் அப்படின்னு வச்சுக்கோ, கேஸ் ஆஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, வாசன்ட் இது கூட நல்ல ஷார்ட் கட்ரா. வாசன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா ஹை ரெயின்ஃபால்க்கு இது பேர். ஓகே, டாஸ்க்கு பதிலா கேஸ்க்கு சரியா? ஸோ G for என்னது? கிரேட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்திய மலை, சுந்தர்பன்ஸ் கட்ச். ஓகே, ஸோ இது வந்து என்னது? நம்மளுடைய 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. ASKG2வா? எதுக்குடாது? ASKG2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்க் G2ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்க் G2, ஆஸ்க் GG கேளுங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்க் GG அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, யா. டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் இந்தியா. alluvial soil, black soil, red soil, laterite soil, forest and mountain soil, arid and desert soil, saline and alkaline soil, peaty and marshy soil. Okay? அடுத்து வாங்கப்பா. So alluvial soil இது ஈஸியா ஞாபகம் இருக்கும் இல்லையா நமக்கு? வாசன்ட் ஏ விட்டோம். ஆமா, இப்படி பாருங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வாசன் ஐக்கார் மாதிரி வாசந்த் W வரும், வாசன்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? WASANT வாசம் மாதிரி வாசன்ட். அடுத்தடா, ஸ்டேட் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில். பிளாக் காட்டன் சாயில் பேரை பார்த்தாலே தெரியுது, அது பிளாக் கலர்ல இருக்கு. ஏங்க அது பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுல அயன், கால்சியம், மெக்னீசியம்லாம் இருக்கிறதுனால, வெரி ஹை மாய்ஸ்சர் ரிட்டன்டிவா வந்து இருக்கு. ரொம்ப அந்த மாய்ஸ்சரை வந்து ரீடைன் பண்ணுது. டிஃபைன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு கிராப்பை க்ரோ பண்றதுக்கோ, ஃபாடர் அப்படின்னா வந்து அனிமல்கான ஒரு ஃபுட் தான் வந்து ஃபாடர். மேம் படிவம்ல கொஸ்டின் நம்பர் போடல, மார்க் கொடுக்க மாட்டாங்களா? கவர்மெண்டோட ரூல்ஸ் படி கொடுக்க கூடாது. படிவம்ல நீங்க கொஸ்டின் நம்பர் போடலைன்னா மார்க் கொடுக்க கூடாது. பட் அந்த டீச்சர் வந்து மனசு வச்சாங்கன்னா பாவம் பார்த்து மார்க் தரலாம், அவ்வளவுதான். ரியரிங் கேட்டில், மாடு மேய்க்கிறது சரியா? ஆடு மாடு கால்நடை மேய்ப்பது சரியா? ஓகே, எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 33 + 12 எவ்வளோப்பா? 33 + 12 எவ்வளோ? வெரி குட். அத்தனை கொஸ்டின் நம்ம 100க்கு முடிச்சிருக்கோம். வாங்க அடுத்தது. நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் 45 முடிச்சிட்டோம். ஸோ PAN-C MBBS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆர் நிறைய பேர் பெயின் MBBS அப்படின்லாம் வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், then China, Myanmar, Bhutan, Bangladesh, Sri Lanka. PAN-C MBBS. Okay? Yeah. Mention the plantation crops of India. India உடைய plantation crops என்னென்ன? Plantation crop நம்மளுடைய உணவுக்காக இல்லை, ஏற்றுமதிக்காக நம்ம பண்ணக்கூடியது.
ஓகே, பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? ஆஹா மேம், உங்களோட கெமிஸ்ட்ரி மேரத்தான் fully my brother attended, really great, hats off, and I am waiting for your maths marathon. Oh very good ரா. அண்ணனும் தம்பி ரெண்டு பேருமே 10th 12th போல கவனிக்கிறாங்க. சூப்பர். ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதிக்காக செய்யறது. ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இந்தியா. மரைன் ஃபிஷரிஸ், இன்லேண்ட் ஃபிஷரிஸ். மரைன் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது கடல் சார்ந்து இருக்கிறது, கோஸ்டல் அண்ட் டீப் சி. கோஸ்டல் அண்ட் டீப் சீல. இன்லேண்ட் அப்படிங்கிறது பாண்டு, லேக்கு, ரிவர், டேங்க்லாம். 1 minute டைம் தரேன், டக்குன்னு முடிச்சிருங்க. ஒன்லி 1 minute டைம். ஓகே, யா. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, நம்ம வந்து போலாம் அடுத்த கொஸ்டினுக்கு. ஓகே, வெரி குட். வாட் ஆர் மினரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்? ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வித் டெஃபினட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒரு டெஃபினட்டான ஒரு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா வந்து நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து அயன். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து மைக்கா. மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து எதுப்பா? அயன். ஓகே, ஸோ அயன் வந்து ஒரு மெட்டாலிக் மினரல். ஓகே, நான் மெட்டாலிக் மினரல் வந்து மைக்கா. ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ். அயன் ஸ்டீல்லாம் செய்யறதுக்கு நமக்கு மேங்கனீஸ் வந்து ஒரு முக்கிய யூசஸாக இருக்கு. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட், பெயிண்ட், பேட்டரி. ஓகே, இன்செக்டிசைடு, ப்ளீச்சிங் பவுடர், பெயிண்ட், பேட்டரி இதெல்லாம் செய்யறதுக்கும் நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது? நமக்கு என்னப்பா யூஸ் ஆகுது? இந்த மேங்கனீஸ் யூஸ் ஆகுது. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதில் புக்கில் ஆன்சர் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனாலேயே நிறையா பேர் வந்து படிக்காமல் இருந்தீங்க. பட் இதில் ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ரெடியூசிங் அண்ட் அனலைசிங், ஐடென்டிஃபைங் த டிசாஸ்டர் ரிஸ்க். இது ஒரே பாயிண்ட் சரியா? ரெடியூசிங் அண்ட் அனலைசிங், ஐடென்டிஃபைங் த டிசாஸ்டர் ரிஸ்க். ஓகே, அடுத்துப்பா த்ரூ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். எப்படி? ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மூலமா. நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேர் கார்பன் கண்டென்ட். கோல் அதோடைய கார்பன் கண்டென்ட்டோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்னென்ன? ஆந்த்ராசைட் 80 to 90% கார்பன் வந்து ஆந்த்ராசைட். பிட்டூமினஸ் 60 to 80% கார்பன் வந்து பிட்டூமினஸ். லிக்னைட் 40 to 60% கார்பன் வந்து லிக்னைட். பீட் less than 40% கார்பன் வந்து பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆந்த்ராசைட், பிட்டூமினஸ், lignite and then peat. Okay, lignite and then peat. Based on the carbon content தான் நம்ம இதை வந்து differentiate பண்றோம். 1 minute டைம் தரேன், டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடுங்க. முடிச்சாச்சா? Yes. So let's go to the next set of question 20, 21, 22, 23. Okay, எவ்வளவு முடிச்சிருக்கோம் இது வரைக்கும்? 33. ஹிஸ்டரியில 33 முடிச்சிருக்கோம். ஹிஸ்டரியில we have completed 33. இதுல ஒரு 23. 3 plus 3 6, 3 plus 2 5, 56 முடிச்சிருக்கோம். ஓகே, 56 முடிச்சிருக்கோம். மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன். ஜூட் ப்ரொடக்ஷனோட மேஜர் ஏரியாஸ் வந்து என்னென்ன? வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், உத்தர் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார். ஓகே, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், உத்தர் பிரதேஷ், அஸ்ஸாம் அண்ட் பீகார். ஓகே,
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? W AABU W அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? எனி ட்ரிக் ஹிண்ட் பாருங்களேன். AAB UW alphabetical order மாதிரி AAB UW AAB UW பாவு ஞாபகம் வச்சுக்கலாமா? பாவு அப்படின்னு பாவு பாவு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் நல்லதா இருக்கு. ஜூட்னா பாவு ஞாபகம் வச்சுக்கோ. பீகார், ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் and உத்தர் பிரதேஷ். Name the important oil producing regions of India. இந்தியால முக்கியமான oil producing. உங்களுடைய லைவ் 2 வருதா? எங்கடா 2 லைவ் வருது? அது வந்து இதுடா, அது 9th ல இருந்து 10th போற பசங்களுக்கு தீமின்னல். சரியா? அத பார்த்து நீ வந்து பயப்படாத. அது 9th ல இருந்து 10th போற பசங்களுக்கு. சரியா? ஓகே? யா. சிரிப்பா இருக்கு. ஒரு கடவுளே, அந்த ஷார்ட்ஸ் பாத்தீங்களா நீங்களா? பஞ்சுவேஷன் கான் ராங் ஷார்ட்ஸ் பாத்தீங்களா? அப்புறமா பாருங்க, லைவ் முடிச்சுட்டு பாருங்க. சரியா? ஜாலியா இருக்கு. ஆமா, படிவம் கொஸ்டின் நம்பர் போடல. அக்கார்டிங் டு ரூல்ஸ் மார்க் தரக்கூடாது. பட் உங்க டீச்சர் பசங்களுக்கு மார்க் தரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வந்து தரலாம். ஓகே? சரியா? ஓகேப்பா, வாங்கப்பா அடுத்து போலாம். யா. நேம் த இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. மக்களே வாங்க, இதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிக் ரெடி பண்ணுவோம். MGADPHG. mad any பாபு தாண்டா போட்டிருக்கேன். பாபு நல்லாதான் இருக்கு, பாபு நல்லாதான் இருக்கு. பாபு ஓகே. பாபு இது வேடா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடு PHGGயா? சரி, வேற ஏதாவது? மேட் PHG. வேற? மேடு PHG ஞாபகம் வச்சுக்கலாமா? மேடு PHG ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ M ஃபார் மும்பை ஹை. அதுக்கப்புறமா அந்தமான் அண்ட் நிக்கோபார், டிக் பாய். அடுத்து வந்து பஞ்சாப், ஹரியானா, கல்ஃப் ஆஃப் மன்னார், குஜராத் கோஸ்ட். ஓகே? PHD மேக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, PHDலாம் மக்கப் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோ. மேக் PHD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. மேக் PHD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் மைக்ரேஷன்? மைக்ரேஷனுடைய யூசஸ்லாம் என்னென்ன? மைக்ரேஷன் அப்படின்னா பீப்புள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நவுறது. இன்டர்னல் மைக்ரேஷன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள மூவ் பண்றது. 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்குள்ள மூவ் பண்றது வந்து என்னது? தட் இஸ்
between countries மூவ் பண்றது வந்து இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். இன்டர்னல் மைக்ரேஷன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள மூவ் பண்றது, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மூவ் பண்றது வந்து இன்டர்நேஷனல் மைக்ரேஷன். Any 4 advantages of railways. It promotes national integration. ஒரு நேஷனே வந்து ஒன்னா சேர்ந்து இன்டெகிரேஷன் அப்படின்னா ஒத்துமையா இருக்கிறது. ஓகே, அடுத்து பார் ப்ரமோட்ஸ் ட்ரேட் அண்ட் டூரிசம். வணிகமா இருக்கட்டும் டூரிசமா இருக்கட்டும் அதை வந்து ப்ரமோட் பண்றது. இட் கேரிஸ் மோர் பீப்புள் அண்ட் குட்ஸ். நிறைய மக்களையோ இல்லை கூட்ஸையோ வந்து கேரி பண்ணி கொண்டு போகும். இட் ஹெல்ப்ஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை வந்து அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இட் ப்ரமோட்ஸ் நேஷனல் இன்டெகிரேஷன், ப்ரமோட்ஸ் ட்ரேட் அண்ட் டூரிசம், இட் கேரிஸ் மோர் பீப்புள் அண்ட் குட்ஸ், இட் ஹெல்ப்ஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். 1 minute டைம் தரேன், டக்குன்னு படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். 23 முடிச்சிட்டோம். அடுத்தது போலாமா? 24, 25, 26. ரெடி? 27, 28, 29, 30. நான் அந்த பிடிஎஃபே வச்சு நடத்தலாம் தான் பார்த்தேன், ஆனால் வந்து அதை ஓப்பன் பண்ணால் போர்டு ஹேங் ஆகிடுது. அதனால தான். மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸ் வந்து இந்தியாவில் வந்து 3 விதமான ஒரு வாட்டர்வேஸ் வந்து இருக்கு. ஸோ பிட்வீன் ஹால்தியா அண்ட் அலகாபாத் வந்து 1, பிட்வீன் தூரி அண்ட் சதியா வந்து 2, பிட்வீன் தூரி அண்ட் சதியா வந்து 2. ஓகே, கம்யூனிகேஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? லெட்டர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பர்சனலாக யாருக்கிட்டையாவது பேசணும்னா ஃபோன் பண்ணி பேசலாம், மெசேஜ் பண்ணி பேசலாம், லெட்டர் போடலாம். ஓகேவா? இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் மக்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னா மீடியா, அது வந்து என்னது? நியூஸ் பேப்பர்ல சொல்லலாம். சரியா? நியூஸ் பேப்பர்ல சொல்லலாம். பிரேக்கெல்லாம் கிடையாது. மேம் கான்றாங்க, நான் இல்லைடா, அது ப்ரொனன்சியேஷன் சார்ஜ் ஒரே வயலாம் போயிட்டு இருக்கேன். ஆமா, அடுத்து வந்து ஒரு நிமிஷம். எஸ் ஹாய், ஆரம்பிக்கலாமா? ஓகே, வாங்கப்பா ஆரம்பிக்கலாம். மீண்டும் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் பார்த்துட்டோம். மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், வெரி குட். கம்யூனிகேஷன்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ், ஐடியாஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பர்சனல் கம்யூனிகேஷன் தான் செல்ஃபோன், இன்டர்நெட், இதெல்லாம் வந்து பர்சனலாக கம்யூனிகேஷன் பண்ணுறது. மாஸ் கம்யூனிகேஷன் வந்து டிவி, நியூஸ் பேப்பர், டிவியில் ஒரு விஷயம் போடுறோம், நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மாஸ் கம்யூனிகேஷன். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா என்ன? ஓகே, ட்ரேட் கேரிட் பிட்வீன் 2 or more countries is called as international trade. 2 இல்ல 2க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ் கூட நம்ம ஒரு டீலிங் வைக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதை ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வெரி குட். புரிஞ்சுதா?
ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? வெரி குட்ரா, சூப்பர். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ரோட்வேஸோட யூசஸ் வந்து என்ன? ஒரு பொருள், அதான் கூட்ஸ். கூட்ஸ்னா என்னது? பொருள். அதனால தான் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்ன? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி? எப்போ பிரேக் வேணும்? நிறைய பேர் பிரேக் கேட்குறீங்க. எனக்கு பிரேக் கொடுக்க வேணாம்னு தோணுது. பிகாஸ் பிரேக் கொடுத்தா நீங்க போயிடுறீங்க. பிரேக் வேணுமா? உனக்கு பிரெயின் ரொம்ப ஃபாகியா இருக்குன்னா அப்ப நம்ம பிரேக் வச்சுக்கலாம். வேணாம் இல்ல பிரேக். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். வெரி குட். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, எவ்வளவு क्वेश्चन முடிச்சிருக்கோம்? ஹிஸ்டரியில ஒரு 33, இங்கே ஒரு 30 ஆட் பண்ணீங்கன்னா ஹிஸ்டரியில ஒரு 33 முடிச்சிருக்கோம், இப்போ ஒரு 30 முடிச்சிருக்கோம். 63 questions முடிச்சிட்டோம். We have completed 63 questions. ஓகே, வா. இப்போ பிரேக் வேணும்னா எவ்வளோ கொஸ்டின் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம், அதை பிளான் பண்ணுவோம். ஓகே, வாங்க. இப்போ மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ஓகே, கேரியிங் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ், யூஸ்ஃபுல் ஃபார் ஷார்ட், மீடியம் இல்லைனா லாங் டிஸ்டன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். ரோடு போடுறது ஈஸி. ஓகே, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. தெரி அப்படின்னா என்ன? தெரி என்பது விஜய் அண்ணா நடித்த படம், அதில் இவங்க தான் ஹீரோயினாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. தெரி என்பது சாண்டியூன்ஸ். ஓகே, இந்த சாண்டியூன்ஸை நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இந்திரன் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துருக்கீங்களா? இந்திரன் படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டெலாம் வந்து வரும்ல, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, அந்த பாட்டில் வந்து நீங்கள் வந்து பீச் சாண்டு பார்க்கலாம். சாரி, டெசர்ட் சாண்டு. சாண்டில் அப்படியே வளவலையாக இருக்கும். சாண்டில் அப்படியே தரையில் வளவலையாக இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீச்சருக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா, அந்த ஒரு ஃபீச்சருக்கு பேர் தான் சாண்டியூன்ஸ். அது வந்து தெரி 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 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார்ம்ட் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஆனால் அது எங்கே ஃபார்ம் ஆகிறது தெரியுன்னு சொல்லுவோம்? ராமநாதபுரம் இல்லைனா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம வந்து சாண்டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. ஹே, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, நம்ம அந்த ட்ரிக்கை வச்சு படிக்க போறோம். தாமிரபரணியுடைய துணை நதிகள்லாம் யார் யாரு? ஓகே, பார்க்கலாமா? காரையார், செல்வலார், மணிமுத்தார். இப்போ அப்புறம் வாங்க, இதுக்கு ட்ரிக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்னுடைய லைவ் கிளாஸ் அழகாக கவனிச்சவங்களுக்கு வந்து ட்ரிக்கு ஞாபகம் இருக்கும். என்ன ட்ரிக் இதுக்கு படிக்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? மணி சித்தி. மணி சித்தி, இதோ பார், மணி சித்தி தான், மணி தான் அந்த மணிமுத்தார். மணி சித்தி தான் சித்தார், சித்தி தான் சித்தார். மணி சித்தி வீட்டுக்கு நான் போறேன். மணி சித்தி வீட்டுக்கு நான் போறேன். போற வழி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கு. போற வழி ஃபுல்லா பச்சை பசேல்னு வந்து இருக்கு, அதான் பச்சையார். போற வழி ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கு, அதுதான் பச்சையார். ஓகே, அங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கடகடன்னு போறேன். சரியா, கடகடன் ஓடி போறேன், ஃபாஸ்டா போறேன். அததான் கடநதி, கடன நதி. கடகடன் ஓடி போறேன். அங்க போனா நல்லா சூப்பரா கார சாரமா சமைச்சு வச்சிருக்காங்க. கார சார ரமா, கார சாரமா சமைச்சிருக்காங்க. கார ஃபார் காரையார், சார ஃபார் செர்வலார், ரமா ஃபார் ரமாநதி. எப்படி எப்படி மாசா மாசா? ஓகே,
ஓகே, அடுத்து போலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சொர்ணாவரி, சித்திரை பட்டம், சம்பா, ஆடிப்பட்டம், தேடி விதைலாம் சொல்லுவோம்ல, அண்ட் தென் நவரை. ஓகே, அண்ட் தென் நவரை. 30 questions முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாம். 31, 32, 33 questions முடிச்சிட்டா நம்ம வந்து ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம். ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம். சரி, இப்போ உங்களுக்கு நான் அப்போ ஒரு குட்டி பிரேக் தரேன். இந்த 3 question முடிச்சிட்டு ஒரு குட்டி பிரேக். ஓகே, 3 question முடிச்சிட்டு ஒரு குட்டி பிரேக். எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிட்டோம்? 33 plus 33, 66 question முடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 100ல இன்னும் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 100ல இன்னும் எவ்வளோ கொஸ்டின் தம்பி இருக்கு? மேக்ஸுக்கு என் பிளான் ஃபாலோ பண்ணா சென்டம் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும், டெஃபினட்டா வாங்க முடியும். ஓகே, யா 3 கொஸ்டின் முடிச்சிட்டு யூ கேன் டேக் அ பிரேக். வாப்பா. Why is Coimbatore called as Manchester of Tamil Nadu? நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கு, பல்லடம் எல்லாத்துலேயும். அதனால தான், அது மட்டும் இல்லாமல் இந்த வெதர், டெம்பரேச்சர், ஹியூமிட் கண்டிஷன், இது எல்லாமே அந்த கிராப் வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஸோ ஹியூமிட் கண்டிஷன், வெதர், சீசன், ஓகே, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கு காட்டன் வளர. அதனால தான் கோயம்புத்தூர் நம்ம மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். MRTSனா என்ன? Mass Rapid Transport System. It is well established suburban railway network. ரொம்ப ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு மெட்ரோலாம் சொல்றோம்ல, அந்த மெட்ரோலாம் தான் நம்ம MRTSன்னு சொல்லுவோம். ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஏர்போர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்கு. சீபோர்ட் எங்கெல்லாம் இருக்கு? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, கடலூர்ல சீபோர்ட் இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கு? நமக்கு வந்து சீபோர்ட் இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரேக். எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்? குட்டி பிரேக் போதும்ல, 10 minutes பிரேக்கு போதும். ஓகே, 10 minutes பிரேக் முடிச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு மீதி? We have completed 33 plus 33, 66 questions முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு 40, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு மீதி? 34 கொஸ்டின் தான் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ ஒரு குட்டி பிரேக். Okay, so we have completed 66 questions over. Okay, இன்னொரு 34 questions only. இப்போ பிரேக் முடிஞ்ச உடனேவே I will be giving you the PDF. PDF will be given. பிரேக் முடிஞ்சு வரவங்களுக்கு மட்டும்தான் PDF. ஓகே, பிரேக் முடிஞ்சு அப்ப என்ன அர்த்தம்? பிரேக் முடிஞ்சு காணா போயிடக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க எக்ஸாக்டா 10 minutesல வரவங்களுக்கு மட்டும்தான் என்னது? எக்ஸாக்டா 10 minutesல வரவங்களுக்கு மட்டும்தான் PDF. ஓகே, யா 50
மிஷன் பிரேக் சக்ஸஸ் வந்தாச்சா? எஸ், மிஷன் பிரேக் சக்ஸஸ் வந்தாச்சா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃபை கொடுத்துருவேன். ஓகேவா? லெட் மீ கிவ் யூ த பிடிஎஃப். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரியா? இதோ ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. நான் பிடிஎஃப்ஸ் வந்து அனுப்பிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல யூ வில் கெட் த பிடிஎஃப். ஓகேவா? யா, நம்ம இப்போ சிவிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா ஞாபகப்படுத்துங்க. 5 மினிட்ஸ்ல நம்ம சிவிக்ஸ் முடிக்கிறப்பயே ஞாபகப்படுத்துங்க. சரியா? சிவிக்ஸ் முடிக்கிறப்பே ஞாபகப்படுத்துங்க. நான் பிடிஎஃப் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேவாடா? லிங்க் வந்துட்டே இருக்கு. லிங்க் ரெடி பண்ணிருக்காங்க. சிவிக்ஸ் முடிக்கிறப்பவே ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். சூப்பர், வெரி குட். ஸோ லெட்ஸ் என்டர் சிவிக்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரிசையா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதினா மார்க் தருவாங்களா? எஸ், நிச்சயமாக, கண்டிப்பாக. இதுல இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே ஆன்சர் எழுதினா தருவாங்க. ஓகேவா? சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொஷின்ஸு எல்லாமே வந்து ஆன்சர் வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே. அப்போ பப்ளிக் எக்ஸாம் கீவேர்ட்ஸில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிடணும், மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போயிடணும். ஓகே. பப்ளிக் எக்ஸாம் கீவேர்ட்ஸில் இது இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் இந்த ஆன்சர்ஸ்க்கு இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நெவர் எவர் மிஸ். ஓகே, யூ ஷுட் நெவர் எவர் மிஸ். எல்லாரும் வந்தாச்சா? இதை முடிச்சுட்டு பிரேக் முடிச்சு எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுன்னா சாட்ல புட் யூர் ட்ரீம் மார்க் இன் சோஷியல். மேம் எனக்கு சோஷியலில் இந்த மார்க் வாங்கணும் மேம். மேம் எனக்கு ஃபுல்லாக சோஷியலில் ஃபுல் மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும். இல்லை, எனக்கு சோஷியலில் பாஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி சோஷியலில் வாட் இஸ் யோர் ட்ரீம் மார்க், அதை உடனே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, வெரி குட், சூப்பர். எல்லாரும் வந்தாச்சு பிரேக் முடிச்சு. நம்ம இப்போ சிவிக்ஸ் ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்? வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன் என்பது இந்த வார்த்தையோட பொருள் வந்து ஒரு லாட்டின் டேர்ம்லேருந்து வந்து எடுத்தாங்க. சரியா? சிவிஸ் அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி இல்லைன்னா ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட இல்லை ஒரு கண்ட்ரியுடைய ஒரு இடத்தோட ரெசிடென்ட் தங்கி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து சிட்டிசன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மேம் நான் முன்னால இருந்து டவுட் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் நடத்துகிற கொஸ்டின் மட்டும் படித்தா பப்ளிக்கில் என்னால் 10 கொஸ்டினுக்கு 10 அட்டென்ட் பண்ண முடியுமா, முடியாதா சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ ஜியாகிரபிக்கு நாங்கள் நிறைய செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஃபைனலாக ஜியாகிரபியில் சோஷியலுக்கு இந்த சோஷியல் எக்ஸாம் அப்போ நாங்கள் நடத்துகிற மேரத்தான்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணாலே போதும். ஓகே, புரியுதா? அப்போ யூ கேன் ஸ்கோர் சென்டம். வாங்கப்பா. சிட்டிசன் வந்து டிரைவ் ஃப்ரம் லாட்டின் டேர்ம். சிவிஸ் அப்படிங்கிறது ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஆர் ஸ்டேட். How many types of fundamental rights are listed by Indian Constitution? 6 fundamental right. Right to equality, right to freedom, right against exploitation, right against exploitation, right to religion, cultural or educational rights. இது cultural or educational rights. Right to constitutional remedy. இந்த right to constitutional remedyனா என்ன தெரியுமா? இந்த 5 ரைட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரைட்டு தான் நம்ம ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம். சிவிக்ஸ் முடிச்ச உடனே ஞாபகப்படுத்துங்க, நான் பிடிஎஃப் தரேன். ஓகே. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜன், கல்ச்சுரல் ஆர் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. அடுத்துப்பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட் இஸ் ரிட்? ரிட் அப்படிங்கிறது கோர்ட்டு அவங்களோட சீல போட்டு ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு கமாண்டை தான் நம்ம ரிட் அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட்டு அவங்க வந்து சீல் போட்டு ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு கமாண்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா என்ன? தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. ஓகே, செம்மொழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
இதெல்லாம் தான் நம்ம வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, சிவிக்ஸ் முடிச்சிட்டு நான் பிடிஎஃப் தரேன். பட் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ற நேரத்துக்கு ஒரு 4 கொஸ்டின் கவனிக்கலாம். ஆமா ஆதனா, ஆமா நடுவில் நீங்க பிரேக் கேட்டீங்க, பிரேக் கொடுத்தேன், நடுவில் நம்ம மேக்ஸ் பிளான் பத்தி பேசணும். ஓகே, அப்போ பிடிஎஃப் மட்டும் வாங்கி போய் கூட நீங்க படிக்கலாம். சரியாடா ஆதனா? ஆமா, மேல போகுது, என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ? ஃபாஸ்டா முடிச்சிடலாமா? புரியுதோ புரியலையோன்னு உனக்கும் நான் படிக்க டைம் தரேன் இல்லையா? உங்களுக்கும் புரியுதா? முடிக்கிறது தான் பெரிய விஷயம். 1 hourல முடிக்கிறது இல்ல, 100 minutes. ஒரு கொஸ்டினுக்கு 1 minute டைம் கொடுத்தாலே 100 minutes. அப்ப பாத்துக்கோ, சரியா? கணக்கு போடு. 100 questions 1 hour அப்படிங்கறது வந்து ஐ திங்க் நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் டார்கெட்ஸா இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா முடிக்க முடியாது. வாங்கப்பா. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? இட் கேன் பி டிக்ளேர்ட் பை ஆர் பிரசிடென்ட் அண்டர் 352 ஆக்ட். 352 ஆக்ட் படி பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்றதா நேஷனல் எமர்ஜென்சி. வார்னால ஃபாரின் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபிலியன் இன் இந்தியா. ஓகே, சோ இது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்பதான் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. என்னது? ஒரு வாரோ இல்ல ஃபாரின் அக்ரெஷன், ஃபாரின்ல இருந்து ஒரு கோவம் நம்ம மேல இருக்கோ, இல்ல ஆர்ம்டு ரெபிலியன் அதாவது வந்து ரெபிலியன் அப்படிங்கிறது வந்து ஆர்ம்டு ரெபிலியன்னா ஆயுதங்களை கொண்ட படை நம்மளை நோக்கி வருதுன்னா அப்பெல்லாம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் அவுட் 3 heads of the relation between center and states. Legislative relation, administrative and financial relation. LAF ஞாபகம் வச்சுக்கோ. LAF legislative, administrative, financial. Legislative, administrative, financial. How is President of India elected? President is elected by electoral college. President வந்து electoral college மூலமா தான் elect ஆவாரு. Both houses of parliament and state legislatures இருப்பாங்க. By single transferable vote மூலமா தான் president வந்து elect பண்ணுவோம். இது முக்கியமான ஒரு லைன். இந்த லைன் இல்லைன்னா ஆன்சர் வராது, மார்க் வராது. By single transferable vote மூலமா தான் president வந்து நம்ம elect பண்ணுவோம். Okay? Yeah. What are different categories of ministers at union level? Cabinet, CDM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கேபினெட் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இவங்கெல்லாம் தான் யூனியன் லெவல்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுடைய குவாலிட்டி என்னென்ன? அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஒரு சிட்டிசனா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது அவங்க ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாவது லாயரா இருந்திருக்கணும். அப்போ ஒருத்தங்க வந்து ஹைகோர்ட் லாயரா ஒரு 10 வருஷம், ஹைகோர்ட் ஜட்ஜா ஒரு 5 வருஷம், இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. What do you understand by the appellate jurisdiction of high court? high courtல இருக்கக்கூடிய appellate jurisdiction பத்தி என்ன பாஸ் சொல்றீங்க? The high court hear appeals. high court hear appeal. இப்போ அப்பீல் அப்படின்னா என்ன? மேல்முறையீடு. ஓகே, மேல்முறையீடு எது? இதுல சிவில் கேசஸ், வீட்டு சண்டை, சொத்து சண்டை, அதெல்லாம் சிவில் கேசஸ்ல வரும். கிரிமினல் கேசஸ், கொலை வழக்கெல்லாம் கிரிமினல் கேசஸ்ல வரும். ஃப்ரம் அ லோவர் கோர்ட்ஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீ குற்றவாளி கிடையாது. நீ என்ன பண்ணலாம்? ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட்லயும் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவில்லை, நியாயம் கிட்டவில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு கொடுக்கலாம். லிஸ்ட் அவுட் 2 ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா உடைய ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் என்னென்ன? He advises legal matters to government. Government கிட்ட legal matters எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அட்வைஸ் பண்ணுவார். Right to speak in both house of parliament. பார்லிமெண்டோட 2 ஹவுசஸ்லயுமே வந்து பேசுறதுக்கு அவருக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு ரைட்ஸ் வந்து இருக்கு. Take part in parliamentary proceedings. பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்துக்குமே அவர் வந்து டேக் பார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்துப்பா.
கேக்குதா? இப்போ கேக்குதா? யா. Can you hear me now? Yep. Yes. வாங்கப்பா. ஸோ கவர்னரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன? கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டோட ஹெட்டு அண்ட் தென் ஹி என்ஜாய்ஸ் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே அவர் என்ஜாய் பண்ணலாம். ஃபாரின் பாலிசினா என்ன? ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன். இன்னொரு கண்ட்ரி கூட நம்ம என்னென்ன டீல்லாம் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஃபாரின் பாலிசி. சார்க்கில் யார் யாருப்பா? அதான் பெயின் எம்பிபிஎஸ் ஞாபகம் வச்சுக்கணும். P for Pakistan, Afghanistan, India, Nepal, Maldives, Bangladesh, Bhutan, Sri Lanka. Okay, so இதுதான் வந்து member countries of SAARC. இதுதான் வந்து member countries of SAARC. அடுத்துப்பா, mention the member countries of BRIC. B for Brazil, Russia, India, China, South Africa. BRIC, Brazil, Russia, China, India, South Africa. Okay, what is constitution? Constitution அப்படிங்கிறதா basic law of a country. ஒரு countryயுடைய பேசிக்கான law தான் constitution. It describes the right and duties of citizens. Citizen உடைய right and duties எல்லாம் describe பண்றதா constitution. It is the vehicle for nation's progress. ஒரு நேஷனுடைய வளர்ச்சியை டிஸ்கிரைப் பண்றது தான் இது கான்ஸ்டியூஷன். ஒரு நேஷனுடைய வளர்ச்சி டிஸ்கிரைப் பண்றது தான் கான்ஸ்டியூஷன். ஓகே, சரி, பிடிஎஃப் கொடுத்துடலாமா? பிடிஎஃப் வாங்கிக்கோ. ஆனா நம்ம எக்கனாமிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க லைவ் கிளாஸ் விட்டு லீவ் பண்ணலாம். பிடிஎஃப் கிடைச்சிருச்சுன்னு கிளம்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்பயுமே இந்த கொஸ்டின்ஸை படிக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு few minutes மட்டும் இருந்து what you can do, you can complete economics also. சரியா? இதான் டீல். இப்போ எல்லாரும் PDF டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோடட்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. PDF டவுன்லோட் பண்ணிட்டு you can tell me if it is downloaded. நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம் எக்கனாமிக்ஸ். டவுன்லோடடா? PDF downloadடா? 17 question தான். ஓகே, ஹார்ட்லி ஒரு 20 minutes ஆகும். முடிச்சிடலாம். ஓகே, யா, டவுன்லோடட், டபுள் டன். ஓகேடா, சூப்பர். ஸோ வாப்பா, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஓகே, டிஃபைன் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் அப்படின்னா என்ன? So national income is a measure of total value of goods and services produced in one year. Okay, so national income அப்படிங்கிறது வந்து என்ன? 1 yearல total value of goods and services நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்து, it is also called as gross national product. இது வேற எப்பயும் வந்து சொல்லலாம், நம்ம gross national productனு சொல்லலாம். gross domestic product அப்படின்னா என்ன? Total value of output of goods and services within geographical area of a country. மொத்தமா எவ்வளோ output of goods and services போகுது, அதான் gross domestic product. gross domestic product ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? study of economic growth, பொருளாதார வளர்ச்சி, public sector, okay, economic planning, பொருளாதார planning, purchasing power,
ஓகே, இது எல்லாத்தையுமே டிசைட் பண்றது, இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்றதுக்கு நமக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தெரியணும். அடுத்து பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம்? ஓகே, அடுத்து மேம் பட் திஸ் இஸ் மினி மெட்டீரியல். ஆமாண்டா, அதானே நான் சொன்னேன், கவர்மெண்ட் கொடுத்து ஸ்டார்டிங்கே ஓபன் பண்ணி காட்டினேனே. எஸ், it is indicated to show the living standard of people in country. மக்களுடைய வாழும் நிலை அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. ஸோ பர் கேபிட்டா இன்கம் இஸ் கிவன் பை ஒரு நேஷனுடைய இன்கம், நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அந்த இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். Define the value added approach with example. GDP is the measure by adding all values of intermediate goods. Intermediate goods oda ella values add panna GDP kadaikum. It gives the total value of final goods. Final goods oda total value va kudukudhu. Name the economic policies of India. Agriculture policy, industrial policy, new economic policy. இதெல்லாம் தான் economic policy of India. What is globalization? என்னெல்லாம் டைப்ஸ் வந்து இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. archaic, proto, modern. archaic globalization, proto and modern globalization. ஒரு கண்ட்ரியை அந்த வேர்ல்ட் எக்கானமி கூட லிங்க் பண்றதே இந்த வேர்ல்ட் எக்கானமி கூட ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை லிங்க் பண்றது தான் வந்து என்னது? இந்த குளோபலைசேஷன். Signifies a process of internationalization plus liberalization. Okay, இப்போ குளோபலைசேஷனா நீங்க இது ரெண்டையும் கண்டிப்பா எழுதிடணும். என்னது internationalization plus liberalization. internationalization plus liberalization. fair trade என்றால் என்ன? fair trade அப்படிங்கிறது ஒரு வகையான doing business, ஒரு பிசினஸ் பண்ணும் முறை. To keep small farmers in the world marketplace. உலக சந்தையில குட்டி குட்டி farmers கூட பங்கெடுப்பு பண்றதுக்கு பேர் தான் இந்த fair trade. Giving empower to students. Giving empowers to என்னது? Consumers. Right any to positive impact of globalization. இந்த globalization உடைய positive impactலாம் என்ன? Standard of living, மக்களுடைய வாழ்க்கை தரம் improve ஆகுது, GDPயும் increase ஆகுது. Okay, what are the basic concepts of food and nutrition security? Food இருக்கணும், அதான் availability of food. Access to food, foodக்கான access எல்லாருக்கும் கிடைக்கணும். Food பாடியில absorb ஆகணும், food பாடியில ஏற்கணும், அந்த absorption இருக்கணும். இது 3 தான். Role of FCI in green revolution. Okay, green ஆமா, இப்போ இந்த லைவ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு மெகா கிஃப்ட் இருக்கு. நீங்க அந்த மெகா கிஃப்ட் நேத்தே வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு ஒரு மெகா கிஃப்ட் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம், சரியா? மினிமல் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் கிராப்ஸ். ஒரு கிராப்புக்கு மினிமமா இந்த பிரைஸ் அது வைக்கணும். கவர்மெண்ட் அந்த ஒரு பிரைஸை கொடுத்து கிராப்ஸை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கும். அதுதான் மினிமல் சப்போர்ட் பிரைஸ். The government procured the crop. அந்த crops எல்லாம் கவர்மெண்ட் வாங்கிட்டு அதை வந்து மக்கள் கிட்ட விற்கும். ஃபார்மர்ஸுக்குலாம் அந்த ஒரு பிரைஸ் அது அட்லீஸ்ட் கிடைச்சிரும், ஒரு அஷ்யூர்டு பிரைஸ் அது கண்டிப்பா கிடைச்சிரும். What are the effects of green revolution? Through 𝐻𝐻𝑦V program, food production increase. 𝐻𝐻𝑦V, okay, program மூலமா food production வந்து increase ஆயிருக்கு. இந்தியா வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ல செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளோட உணவு தேவையை நம்மளே வந்து தீர்த்துக்கிறோம். எப்படி PDF டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நம்மளோட உணவு தேவையை நம்மளே தீர்த்துக்க முடியுது. வீட், ரைஸ் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்துப்பா, ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. MMP மிட் டே மீல் மதிய உணவு திட்டம். TNINP தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். PTM GRM NP புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். ஓகே,
லாஸ்ட் முடிக்க போறோம். முடிச்சிட்டா I'll give you a gift. Write a short note on goods and services tax. GST அப்படிங்கிறது வந்து ஒரு indirect tax. ஓகே, ஒரு டைரக்டான டாக்ஸ் இல்ல, அது வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு டாக்ஸ். அது 1st ஜூலை 2017 அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஒரு கூட்ஸுக்கோ சர்வீசஸ்க்கோ நம்ம வந்து கொடுத்தோம். மோட்டோ என்னது? ஒரு நேஷன், ஒரு நாடு, ஒரு சந்தை, ஒரு டாக்ஸ். ஒரு நாடுனா அதுக்கு ஒரு சந்தை, அதுக்கு ஒரு டாக்ஸ். மார்க் போட மாட்டாங்க. காலையிலேருந்து இந்த ஒரே கேள்வி, படிவம்ல மார்க் போடல, மார்க் தருவாங்களா? லீகலா பார்த்தா தரக்கூடாது, அந்த டீச்சர் மனசு பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்ன? கிளஸ்டர்னாலே ஒரு குவியல், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இடத்துல குவியறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். தே ஆர் டிஃபைன்டு, ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா கூட இருப்பாங்க, காமன் மார்க்கெட் இருக்கும், அண்ட் அதுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து இருக்கும். What are the problems of industrialization currently in தமிழ்நாடு? தமிழ்நாடுல இண்டஸ்ட்ரியலைசேஷன் உடைய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன? இண்டஸ்ட்ரீஸ் வந்து தண்ணி பாடிஸை, வாட்டர் பாடிஸை வந்து பொல்யூட் பண்ணுது. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ரசாயனம், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் வேஸ்ட், அது எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில தான் கலக்குறாங்க. ஸோ தண்ணி அஃபெக்ட் ஆகுது. அது வந்து ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எபிலிட்டியும் வேலை வாய்ப்பும் கம்மியாகுது. ஓல்டு டெக்னாலஜிஸே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஆண்டர்பிரினர் அப்படின்னா என்ன? ஒரு புது ஐடியா வச்சு இந்த ஸ்டார்ட் அப்லாம் வைக்கிறாங்கல்ல, ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களே தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை புதுசாக கண்டுபிடிச்சி வைக்கிறவங்கள நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as entrepreneur அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, முடிந்தது மக்களே, முடிந்தது. ஸோ லெட் மீ ஷோ யூ ஃபர்ஸ்ட் அந்த பிஃபோர் தட் கிஃப்ட். எப்படி நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரியா? நீங்க வந்து எப்படி வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது அப்படின்னு ஐ வில் டெல் யூ. ஸோ இந்த லைவ் போயிட்டு இருக்கா? இந்த லைவ் உடைய ஓகே, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, இந்த லைவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, இந்த லைவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். லெட் மீ ஷோ யூ. ஏன் காட்ட மாட்டேங்குது? கமெண்ட்டே காட்ட மாட்டேங்குது. சரி, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், வெயிட் பண்ணுங்களேன். லெட் மீ ஆட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இப்போ காட்டுது பாருங்க கமெண்ட். அந்த போர்டில் போட்டால் காட்ட மாட்டேங்குது. ஓகே, இரு இப்போ பாரு. டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன், சரியா? அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட் தரேன். எஸ். ஸோ யாரெல்லாம் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஓகே, இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இருக்கு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, தோ பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்றதுக்கு சொல்லிடுறேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட்டை காதில் வாங்கிட்டு அப்புறமா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. இங்க பாருங்க, 10th சோஷியல் பப்ளிக் எக்ஸாம் மினி மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் போடுங்க, ஓடிபி வரும், நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஃபைட்டர் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்சை ஃப்ரீயாவே தரும், 100% ஃப்ரீ. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். ஃபைட்டர் பேட்ச் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக்ல நீங்க சென்டம் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வேதாந்து ஆப்ல இருக்கும். 10th ஸ்டேட் போர்டே கம்ப்ளீட் சிலபஸ் எல்லா பிளேலிஸ்ட்டுமே அதுல உங்களுக்கு இருக்கும். எந்த வித ஆட் எல்லாம் வராது. எப்ப டவுட் கேட்டாலும் நீங்க டவுட் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல போயிட்டு இந்த ஃபைட்டர் பேட்ச்ல போயிட்டு எத்தனை ரூபாப்பா? 0 rupees, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ இது நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து ஃப்ரீ தான். பை நவ் நீங்க கிளிக் பண்ணணும், சரியா? நீங்க என்ன பண்ணணும்? பை நவ் கிளிக் பண்ணணும். பை நவ் கிளிக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் யுவர் மொபைல் நம்பர். சரி, நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை கொடுக்க போறேன்.
ஓகே, நான் கொடுத்து உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி காட்டுறேன். let me give you my mobile number. OTP வரும். சரி, OTP கொடுத்துடணும். மொபைல் நம்பர் OTP போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைச்சிரும். பே நவ் கொடுக்கணும். ஓகே, 0 rupees. ஓகேவா, 0 rupees. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோ டு மை கோர்சஸ் கிளிக் பண்ணணும். சரியா, கோ டு மை கோர்சஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஃபைட்டர் சீரீஸ் டார்கெட் சென்டம். இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதில் அந்தந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்தந்த சாப்டர்ஸ்குள்ள உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். சரியா, அந்தந்த சாப்டர்ஸ்க்கானது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்கும். சரியா, ஓகேவா, வெரி குட்ரா. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ மேம் நான் உங்க கூட சேர்ந்து 11th 12th எல்லாம் நான் கண்டிப்பா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 11th 12th நம்ம லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தீ மின்னல் 11th மட்டும் வேணும்னா இந்த லிங்க். மேம் நான் 11th 12th சேர்த்தே ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் அப்படின்னா இந்த லிங்க். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கே கோர்ஸ் எவ்வளவு தெரியுமா? 2 வருஷத்துக்கே 2999 தான். 2 வருஷம் டெய்லி கிளாஸ். லைவ் கிளாஸ் விட்டா ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். அதாவது மிஸ் பண்ணிட்டீங்க எல்லா கிளாஸுக்கும் PDF, சண்டே ஆனா டெஸ்ட்னு 2 வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸோட நீ கம்பேர் பண்ணி பாரு. ஓகே, 2999க்கு 2 year கோர்ஸ். நாங்க தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம், டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ நானும் இருப்பேன். சரியா, போட்டோ மாறிடுச்சு. நானும் இருப்பேன் உங்களுக்கு இதுல டீச் பண்றதுக்கு. ஸோ எஸ் கைஸ், வேற என்ன, மறக்காம நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து PDF-யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மேம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல போய் நான் நீட் JEE எல்லாம் படிக்க போறேன் மேம் அப்படின்னா தோ புக் மை விசிட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உங்க பேரு, நீங்க என்ன கிரேடு, உங்க ஃபோன் நம்பர், நீங்க எந்த ஊரு இதெல்லாம் கொடுத்து நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஆஃப்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் எனக்கு ஆன்லைன் வேணாம் மேம் ஆஃப்லைன்ல படிக்கணும்னா நீங்க இந்த ஃபார்மை புக் விசிட் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலாம். சரியா, ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைவை இப்போ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, we can end the live right now. எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. if you want me for max அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, யோசிப்போம். ஓகேவா? சரிடா, பாய் பாய், தேங்க்யூ, டாடா.